Hi friends, I am on from Kishop Academy. So இந்த வீடியோ பதிவுல காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் அப்படிங்கிற பாடத்தை பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இது பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பாடம். அது மட்டும் இல்லாம இந்த பாடத்தை சம்பந்து வரக்கூடிய எல்லா வீடியோக்களும் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8th 10th 12th அவுட் சோர்ஸ். சரிங்களா? அவுட் சோர்ஸ்ன்னு வரும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பழங்குடியினர்கள் கிளர்ச்சியில் இந்த பாடத்தில் வரும். ஆனால் முக்கியமாக ஒரு மூணு கிளர்ச்சி தான் 10th இருக்கும், 8th இருக்கும், 12th அதுதான் இருக்கும். ஆனால் அது இல்லாமல் நிறைய கிளர்ச்சிகள் நடந்திருக்கு. அது சம்மந்தமான கேள்விகளும் வந்திருக்கு. சரிங்களா? அது எல்லாமே தொகுத்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்கு. இந்த மெட்டீரியல் ரெடி பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. சரிங்களா? ஒரு வாரமே 10ல் அவ்வளோ ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் இது, வீடியோவும் இது. சரிங்களா? இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது மூலமா இது எவ்வளவு பெரிய வேலை அப்படிங்கிறதே தெரிஞ்சுப்பீங்க. தயவு செய்து சரி எனக்கு பிடிஎஃப் அனுப்புங்க அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முதல்ல நீங்க கேட்டு இதுல இருந்து நோட்ஸ் எடுத்து பழகிக்குங்க. சரிங்களா? அப்படி எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வீடியோ கேட்கும்போது ஒரு தடவை, படிக்கும்போது ஒரு தடவை, நோட்ஸ் ஒரு தடவை, எடுக்கும்போது ஒரு தடவைன்னு சொல்லிட்டு 3 தடவை நீங்க அதை ரிவிஷன் பண்ண மாதிரி ஆயிடும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே காரணம் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா பிளாசி போர்னு ஒன்று நடக்கும். 2 போர் முக்கியமான போர். ஒன்று பார்த்தீங்கன்னா பிளாசி போர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பக்சா போர். சரிங்களா? ஸோ அதை தொடர்ந்து தான் ஒவ்வொன்றா வரும். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா 1857க்கு முன்னாடி நடந்தது, 1857, 1857க்கு பின்னாடி நடந்தது. அதை தொடர்ந்து காங்கிரஸ். சரிங்களா? காங்கிரஸை தொடர்ந்து காந்தி வர்றதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க, வங்க பிரிவினை நடக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னாட்சி வரும், அதுக்கப்புறம் திலகருக்கு அப்புறம் இந்த பாடம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் காந்தியே வருவார். சரியா? ரொம்ப முக்கியமான பாடம். சரியா? பாடத்துக்குள்ள போகலாம். ஸோ 1757 ஜூன் 23 பிளாசி போரோட டேட்டு நோட் பண்ணி வச்சுங்க. அப்போதான் பார்த்தீங்கன்னா பிளாசி போர் நடக்கும். பிளாசி போர் அப்படின்னு வரும்போது பிளாசி போர் ரொம்ப முக்கியமான போர். ஏன் அப்படின்னா அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி அப்படிங்கிறத தாண்டி அப்பதான் இவங்க பார்த்தீங்கன்னா தங்களோட நிர்வாகத்தை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கால் ஊன ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? பிளாசி போர்ல யார் தோப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிராஜ் உத்தவ்லா அப்படிங்கிறவரு தோத்துருவார். சரிங்களா? ஸோ வங்காள நவாப்பான சிராஜ் உத்தவ்லா தோத்ததுக்கு அப்புறம் யாரால தோக்கடிப்பவர்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி. சரி, அதுக்கு முன்னாடி அவர் யாரு, அவரை தோக்கடிச்சது யாரு அப்படிங்கலாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அந்த பாடத்தில் அதெல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நான் கொண்டு வந்திருப்பேன். ஸோ இந்த பிளாசி போர்ல இவங்க ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ். ராபர்ட் கிளைவ் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு ஆளா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைமை தளபதி ஆகி வங்காளத்தோட முதல் ஆளுநர், கல்கத்தாவோட ஆளுநராக மாறி இருப்பார். சரிங்களா? அதற்கப்புறம் அவரை தொடர்ந்து தான் அவரு தான் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியாவில் ஆங்கிலேயர் கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஆளுநருக்கு ரொம்ப முக்கியமான ஆள் யாருன்னா ராபர்ட் கிளைவ். ராபர்ட் கிளைவ் ஒரு ஏழையா போகும்போது கப்பல் நிறைய செல்வத்தை எடுத்துட்டு போவார். நிறைய ஊழல் பண்ணி, இப்ப இருக்கிற அரசியல்வாதிகள் ஊழல் அப்படின்றாங்கல்ல, அதெல்லாம் சும்மா. இந்த ஆளு பண்ணதுக்கு முன்னாடி அதெல்லாம் நிக்கவே முடியாது. அவ்வளவு வளங்களை இங்க இருந்து கொள்ளையடிச்சிட்டு போனார். சரிங்களா? ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணுவார் அப்படின்னா வங்காளத்தோட நவாப் படை, சிராஜ் உத்தவ்லா இருக்கார் இல்லையா, அவரோட சித்தப்பா ஒருத்தர் இருப்பார், மீர் ஜாபர்னு ஒருத்தர் இருப்பார், அவருக்கு இவருக்கு ஆவாது. ஸோ அவரோட ரகசிய ஆதரவு பெற்று பிளாசி போர் தோன்றதுக்கு காரணமாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ். இந்த வங்காளத்தோட நவாப்பா இருந்த சிராஜ் உத்தவ்லா தோத்ததுக்கு ஆங்கிலேயர் மட்டும் காரணமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அவங்க சித்தப்பா. அதை தொடர்ந்து அங்க அவரால் அவதிக்குள்ளாக்கப்பட்ட ஜகத் சேட்டுகள், சேட்டு வட்டிக்கு பணம் கொடுக்குற சேட்டு அப்படிம்பாங்களா, அவங்க பேர் பார்த்தீங்கன்னா ஜகத் சேட்டுகள். சரிங்களா? அவங்கெல்லாம் சேர்ந்து தான் ராபர்ட் கிளைவுக்கு உதவி சிராஜ் உத்தவ்லாவை தோக்கடிப்பாங்க. சரிங்களா? பிளாசி போர் நடக்கிறதுக்கு முன்னாடி சில சம்பவங்கள் நடக்கும், அதெல்லாம் புக்ல கொடுத்துருக்க மாட்டாங்க, நீங்க தெரிஞ்சுங்க. அலிவர்தி கான் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் 1740. யாரு? அலிவர்தி கான். அவர் தான் வங்காளத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சுதந்திர பேரரசை அவர் தான் உருவாக்கி இருப்பார். அவர் இறந்ததுக்கு அப்புறம் சிராஜ் உத்தவ்லா உள்ள வருவார். அவர் என்ன பண்ணுவாருன்னா உள்ள வந்ததுக்கு அப்புறம் நிறைய வரி அடக்குமுறை, அவங்களுக்கு கீழே இருக்கிற இந்த பணக்காரங்க, முக்கியமான ஆட்கள், அரசியல், அவங்களுக்கு கீழே இருக்கிற சொந்தக்காரங்க யாரையுமே மதிக்க மாட்டார். அவர் என்ன பண்ணுவாரு, அவரு தான் எல்லாம் அப்படிங்கும் போது வரும்போது ஆங்கிலேயர்களோட குடியேற்றம் பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் பெரிய அளவில் இருக்கும். சரிங்களா? அவர் என்ன பண்ணுவாருன்னா கல்கத்தாவில் ஆங்கிலேய குடியேற்றங்களின் மீது தாக்குதல் நடத்துவார். சரியா? ஸோ ஆங்கிலேயர் குடியேற்றங்கள் தாக்குதல் நடத்துறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இவங்க இங்க பெரிய அளவில் வளர்ந்துக்கிட்டு வர்றது அவருக்கு பிடிக்காது. ஏன்னா அவர் சின்ன வயசு தான். அவர் உள்ள வயசுக்கு அவர் உள்ள வரும்போது அவரோட வயசு வந்து பார்த்தீங்கன்னா 24 வயசுலேயே நவாப் ஆயிடுவார். சின்ன பையன் தான் இல்லையா? ஸோ அந்த கிரீடன் தலைக்கு வந்தோன்னா ரொம்ப பிரச்சனை பண்ண ஆரம்பிப்பாரு. வட்டியை அடக்குமுறையை இது பண்ணுவார், வரி வசூல் அதிகம் பண்ணுவார். இங்கே வெள்ளைக்காரங்க வந்து புதுசாக எந்த கோட்டையும் கட்டக்கூடாது, எந்த கோட்டையும் பலப்படுத்தக்கூடாது அப்படின்னு அறிவிச்சிருவார். சரிங்களா? அவரோட பலவீனத்தையும் ஒரு புகழற்ற மக்கள்கிட்ட அவர்கிட்ட செல்வாக்கு இல்லைங்கிறத அவங்க அதை யூஸ் பண்ணி ஆங்கிலேயர்கள் அந்த வங்காளத்தை கைப்பற்ற பிளான் பண்ணுவாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட சிராஜ் உத் தௌலா என்ன பண்ணுவாருன்னா 1756 ஜூன் 4ஆம் தேதி காசிம் பஜார் அப்படிங்கிற ஒரு ஆங்கில வணிக மையத்தை தாக்கி கைப்பற்றுவார். அதற்கப்புறம் வங்காளத்துல இருந்து கல்கத்தா, அந்த முக்கியமான கல்கத்தா இருக்குல்ல, கல்கத்தா தான் அவங்களோட முக்கியமான கோட்டை. ஆங்கிலேயர்கள் வந்த புதுசுல ரொம்ப ஃபர்ஸ்ட் அவங்க கால் ஊனது எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா சென்னை, வங்காளம், அதுக்கப்புறம் பம்பாய். ஆனா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வங்காளத்துல தான் அவங்க பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஸோ அந்த வங்காளத்தையே ஜூன் 15 கைப்பற்றி அதற்கு அலிநகர் அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணிடுவார். சரிங்களா? அவங்க என்னடா கல்கத்தான்னு பேர் வைக்காது, நான் வைக்கிறேன்டா பேர் அப்படின்னு அலிநகர், கல்கத்தாவுக்கு அலிநகர்னு பேர் மாற்றிடுவார். இதெல்லாம் கோபமா பார்த்துக்கிட்டு இருந்த ஆங்கிலேயருக்கு இன்னும் கொதிப்படைய செஞ்ச சம்பவம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இருட்டறை துயர சம்பவம். இது பழைய புத்தகத்தில் இருக்கும், புது புத்தகத்தில் அந்த அளவுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்க மாட்டாங்க. சரிங்களா? இருட்டறை துயர சம்பவம் 1756 ஜூன் 20 நடக்கும். பிளாசி போறப்ப ஜூன் 23, அதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணுவாருன்னா கல்கத்தாவோட வில்லியம் கோட்டை இருக்கும் இல்லையா, அந்த கோட்டையை கைப்பற்றி அந்த கோட்டையில இருந்த ஆங்கிலேய அதிகாரிகள்லாம் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் பிடிச்சி ஒரு 18க்கு 15 சைஸ் இருக்கிற ஒரு இருட்டறையில ஆங்கிலேயரை அடைச்சிருவார். மொத்தம் 146 பேர் ஆங்கிலேயர்கள். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோல் டிராஜடி அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாக் ஹோல் டிராஜடி, கல்கத்தா இருட்டறை துயர சம்பவம். உண்மையாலுமே அது ஆங்கிலேயர்களா இருந்தாலும் இந்த மாதிரியான கொடுமை யாருக்குமே நடந்திருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா 146 பேரை வந்து பார்த்தீங்கன்னா 18க்கு 15 அப்படிங்கிற சைஸ்ல ரூம்ல அடைக்க முடியாது. எவ்வளோ பேர் இருப்பாங்க? மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 30 பேர் அதிகபட்சம் நெருக்கமாக இருக்கலாம். ஆனால் அவர் அடைச்சது எத்தனை பேர்? 146 பேர். அதில் 123 நைட்டு பூரா அடைச்சிடுவார். அவங்களுக்கு தண்ணி இருக்காது. அதோட பெரிய பிரச்சனை என்னன்னா நெருக்கத்தில் காற்று போகிறதுக்கு மூச்சு விடுறதுக்கு கூட அவங்களுக்கு இடம் இருக்காது. அதில் 146 பேரில் 123 பேர் செத்து போயிடுவாங்க. காலையில் கதவை திறக்கும் போது வெறும் 23 பேர் தான் குத்துயிரும் கொலையுருமா இருந்திருப்பாங்க. அது பேலன்ஸ் இருக்கிற 123 பேர் செத்து போயிடுவாங்க. 146ல் 123 பேர் செத்து 23 பேர் மட்டும்தான் உயிர் பழைப்பாங்க. இதை பார்த்த ஆங்கிலேயர் மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு கோபம் வந்துடும். அதை தொடர்ந்து தான் பிளாசி போர் நடக்கும். பிளாசி போரில் என்ன பண்ணுவாங்க? பிளாசி போர் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். அதாவது பிளாசி போர் எங்கே நடக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா கங்கை நதிக்கரையில் நடக்கும். கங்கை நதிக்கரையில் நவாப்போட சிறந்த படைத்தளபதியான அவர் சித்தப்பா மீர் ஜாபர், அப்புறம் இன்னொரு 3-4 பேர் இருப்பாங்க. யார்தில் கான், ராய் துலாப், அமீன்சன் அப்படிங்கிற ஒரு 4-5 பேர் சேர்ந்து நம்பிக்கை துரோகம் செஞ்சிருவாங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா சிராஜ் உத் தௌலா வயசு அவருக்கு கம்மி தானே, 24 வயசு தான். அவரால் இந்த போரில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் சோபிக்க முடியாது, தோக்கடிச்சிருவாங்க. போரில் என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிராஜ் உத் தௌலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போரில் கொன்றுவாங்க. அவருக்கு அப்புறம் மீர் ஜாபரை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, வங்காளத்தோட புதிய நவாப்பா நியமித்து அவர்கிட்ட இருந்து எவ்வளோ வாங்குவாங்கன்னா வருஷத்துக்கு 2,25,00,000. 1757க்கும் 60க்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்குள்ள 2,25,00,000 ரூபாய். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடினா அது எவ்வளோ பெரிய பணம்னு பார்த்துங்க. 2 கோடி ரூபா, 2 கோடி 2.25 கோடி ரூபா. இந்த தொகையை அவங்க எதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொகை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிரிட்டனோட தொழில் புரட்சிக்கு யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பிடுங்கி அங்கே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அங்கே இன்வெஸ்ட் ஏன்னா பிளாசி போர், இந்த பிளாசி போரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பெரிய அமௌண்ட் கிடைக்குது. கல்கத்தா அப்படிங்கிற பெரிய இடம் அவங்க கைக்கு வருது. கல்கத்தாவோட கோட்டையோட முதல் கவர்னராக ராபர்ட் கிளைவ் வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கப்படுகிறாரு. அந்த போரின் மூலமாக இந்த பணம் இல்லாமல் இன்னும் 24 பர்கானாவிலிருந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வரி வசூல் பண்ணுற உரிமை வந்து பார்த்தீங்கன்னா பெறாங்க. இதை வச்சு அவங்களோட நாட்டை டெவலப் பண்ணிக்கிறாங்க. அங்கே ஜவுளித்துறை இயந்திரமயமாகுது. இங்கிருந்து மூலப்பொருளை கம்மி விலைக்கு ஏற்றுமதி பண்ணி அங்கிருந்து இதுவே இல்லாமல் பணமே இல்லாமல் இறக்குமதி பண்ணி சந்தையில் அவங்களோட ஜவுளிகள் குமிய ஆரம்பிக்குது. சரிங்களா? அதற்கப்புறம் இந்திய தொழில்கள் நலிவடைய ஆரம்பிக்குது. சரிங்களா?
ஸோ இந்தியா இந்த பிளாசி போரை தொடர்ந்து அடுத்து 190 ஆண்டுகளுக்கு இந்த சுரண்டல் நடக்குது. இந்த சுரண்டல் ஆரம்ப காலகட்டத்தில் யாருக்கும் பெரிய போரா நடக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள், பழங்குடியினர் எதிர்ப்புன்னு பல்வேறு மக்கள், மேற்கத்திய சிந்தனை கொண்ட சமூக சீர்திருத்த இயக்கங்கள் கொண்டு வந்த மக்கள், பழங்குடியினர், விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து இந்த போரை வந்து பார்த்தீங்கன்னா தொடங்குறாங்க. அதாவது இந்த கிளர்ச்சியை தொடங்குறாங்க. சரிங்களா? இந்த காலகட்டத்தில் தான் ஆங்கிலேய ஆட்சிக்கு மிக வலுவுடைய மற்றும் தீவிரமான போக்கு நிறைவேறியது. அதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்ததுக்கு அப்புறம் தான். சரியா? இந்த 1757க்கும் 1857 கிளர்ச்சிக்கும் 1757 1857 இந்த 100 வருஷத்துக்கு நடுவில் நூற்றுக்கணக்கான போராட்டங்கள் நடந்திருக்கு. இந்த போராட்டங்களில் ஈடுபட்டவர்கள் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடியினர், அவங்க வெள்ளையர்களால் பாதிக்கப்பட்ட பாரம்பரியமான உயர்குடி மக்கள், விவசாயிகள், பழங்குடியின மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கிளர்ச்சி பண்றாங்க. ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஆரம்பத்தில் இவங்களோட கிளர்ச்சி எதை நோக்கி இருந்துச்சுன்னா, வெள்ளைக்காரங்க இருந்துட்டு போ, ஆங்கிலேயர்கள் வெளியேற்றுவதை அவங்க விரும்பல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காலனி ஆதிக்கத்துக்கு முன்னாடி இருந்துச்சு இந்த வெள்ளைக்காரங்க பிளாசி போர், வெள்ளைக்காரங்க வந்ததுக்கு அப்புறம் இருக்கிறதுக்கு முன்னாடி முகலாயர்கள் காலத்துல இருந்த அந்த நிலையை இங்க கொண்டு வரணும்னு கேட்டாங்க. ஏன்னா முகலாயர்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியர்கள் கிடையாது, அவங்க வெளியிருந்து வந்து நம்மளை ஆக்கிரமிச்சு ஒரு 200-300 வருஷம் ஆண்டிருப்பாங்க. ஆனாலும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இருந்து நம்ம மக்களா கலந்துருப்பாங்க, பொண்ணு எடுத்திருப்பாங்க, பொண்ணு கொடுத்துருப்பாங்க, ரொம்ப கொடூரமான தண்டனைகள்லாம் இருக்காது, கீழ்த்தரமாக நடத்த மாட்டாங்க, வரி வசூல் இருந்திருக்கும். மக்கள் வந்து பிரச்சனையில் வந்து இருக்கும்போது கடன் கொடுத்து, பஞ்ச காலத்தில் வரி வசூல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தள்ளுபடி பண்ணி அந்த மாதிரியான ஃப்ளெக்சிபிலிட்டிலாம் இருந்துச்சு. ஆனால் இவங்க வந்ததுக்கப்புறம், வெள்ளைக்காரங்க வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரியான எந்த பிரச்சனையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த மாதிரி எந்த சலுகையும் இவங்களுக்கு கிடைக்கல. ஸோ அதனால் இவங்க என்ன கேட்டாங்க, இந்த விவசாயிகள், பழங்குடியினர்கள், உயர்குடி மக்கள்லாம் வெள்ளைக்காரங்க வெளியே போகாமல் காலனியத்துக்கு முன்னா இருந்த நிலையை மறுபடியும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்தை தான் அவங்க வலியுறுத்தியிருந்தாங்க. ஸோ ஆங்கிலேய ஆட்சியில் கிட்டத்தட்ட 100க்கும் எண்ணிக்கையில் குறையாத விவசாயிகள், பழங்குடியினர் கிளர்ச்சி நடந்துச்சு. அப்போ நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்குது வெறும் 3. ஆனால் ரெக்கார்ட் ஆகிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு ஆனது ஆகாது இல்லாமல் சேர்த்து பார்த்தீங்கன்னா 100க்கு பக்கமாக இருக்குமா. ஸோ அந்த மாதிரியான கிளர்ச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மறுசீரமைத்தலுக்கான கிளர்ச்சி. இது என்ன சொல்றாங்கன்னா, பழைய மற்றும் சமூக உறவுகளை நிலைநிறுத்தும் முயற்சிகளாக இருந்துச்சு. இப்போ பழங்குடியினர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இடத்துல இருந்து துரத்தும் போது அவங்க கிளர்ச்சியில் ஈடுபட்டு மறுபடியும் நாங்கள் அங்கேயே இருக்கணும், அதே மாதிரி சுதந்திரத்தோடு இருக்கணும், அந்த உறவுகளை நிலைநிறுத்தும் முயற்சிகள் அப்படிங்கிற மாதிரி மறுசீரமைத்தலுக்கான கிளர்ச்சி. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சமூக இயக்கங்கள், அதாவது அந்தந்த பழங்குடி இனங்கள், சமூகங்களோட அந்த சமய தலைவர்கள், அந்த சமூக தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமூகத்தை சீரமைப்பதன் மூலம் உள்ளூர் மக்களோட விடுதலைக்கோசரம் போராடி இருப்பாங்க. சரியா? படிக்க வைக்கிறது, மூட நம்பிக்கையிலேருந்து வெளியே கொண்டு வர்றது, இல்லைன்னா அவங்களோட பாரம்பரியத்தை பின்பற்றுறது, அந்த மாதிரியான விஷயங்களை சீரமைத்து சமூக இயக்கங்கள் மூலமாக மக்களை சுதந்திர போராட்டத்துக்கு விடுதலைக்காக போராடி இருப்பாங்க. அடுத்து சமூக கொள்ளை. இது எப்படின்னா, இந்த வெள்ளைக்காரங்க மேலேயும் அவங்களோட ஜாயிண்ட் அடிச்சுக்கிட்டு அவங்களோட வந்து ஜிங்ஜகாம் போட்டுக்கிட்டு இருந்த இந்த பாரம்பரிய உயர்குடியினர், இந்த ஜமீன்தார்கள், அரசர்கள்னு சொல்றாங்க இல்லையா, அவங்கள குற்றவாளிகளாக பார்த்து அவங்கள கொல்றது, அவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடத்துறது, அவங்களோட சொத்துக்களை கொள்ளையடிக்கிறது, இந்த மாதிரியான சமூக கொள்ளைகளும் நடந்துச்சு. இந்த சமூக கொள்ளைகளை நிகழ்த்திய அந்த உள்ளூர் தலைவர்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீரர்களாகவும் நாயகர்களாகவும் கருதுனாங்க. பிர்சா முண்டா சொல்கிறாங்க இல்லையா, பிர்சா முண்டாலாம் ரொம்ப முக்கியம், அவரை பற்றி ஒரு தனி இதே கொண்டு வந்திருக்கேன் இதில். சரிங்களா? ஏன்னா அவர் 150 வருஷம் ஆக போகுது, அவரோட லெகசி கொண்டாடினாங்க. ஜன்ஜாதிய கௌரவ திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கிளர்ச்சி. திடீர்னு ஒரு இடத்துல மக்களோட கிளர்ச்சி தோன்றும், தலைவர்கள் இருந்தும் இல்லாமலும், திடீர்னு தோன்றி திடீர்னு மறைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரியான 4 வகையான கிளர்ச்சிகள் நடந்தது. சரியா? இந்த கிளர்ச்சிகள் நடந்ததுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வருவாய் முறையில் மாற்றம். இந்தியா முதல்ல வெள்ளைக்காரங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம யாரு கீழே இருந்தோம்னா முகலாயர்கள் கீழே இருந்தோம். அவங்களோட வருவாய் முறையை வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் மறுசீரமைச்சாங்க. மறுசீரமைப்பு நல்லதான்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்லது தான். யாருக்குன்னா அவனுங்களுக்கு,
நம்மளுக்கு இல்லை. இதன் மூலமாக விவசாயிகள் மீது நிதி சுமைகளும் கடன்களும் மறுபடியும் ஆரம்பிச்சிச்சு, அதிகமாயிட்டே போச்சு. சரியா? ஆங்கிலேய ஆட்சிக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா தனி சொத்துரிமை பற்றிய எந்த விரிவான திட்டமும் இல்லை. இது ரொம்ப முக்கியம். ஆங்கிலேய ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி தனியான சொத்துரிமைன்னு இல்லை. மலை அப்படின்னா அந்த மலை எல்லா மக்களுக்கும் பொதுவானது, அங்க வாழ்ந்த பழங்குடிகளுக்கு பொதுவானது. நிலம் அப்படின்னா அதை சுத்தி இருக்கிற மக்களுக்கு பொதுவானது. பட்டா கிட்டா இது என்னது ஒண்ணுதுங்கிற மாதிரிலாம் இல்லை. அதுல கொஞ்சம் வலுவானவன் நிறைய நிலத்தை பிடிச்சி விவசாயம் பண்ணா, கொஞ்சம் வலு கம்மியா இருந்தவன் கொஞ்சம் நிலத்தை பிடிச்சி விவசாயம் தான். தனி சொத்துரிமைன்னு இல்லை. ஆனா வெள்ளைக்காரங்க வந்து தனி சொத்துரிமை கொண்டு வந்தாங்க. அவங்க தான் என்ன கொண்டு வராங்க, நிலத்தை கீழ்குத்தகை விடுவதுங்கிற ஒரு புதிய டெக்னிக்கை கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா, ஜமீன்தார் என்ன பண்றாருன்னா தன்னோட நிலத்தை தன்னை சார்ந்த நிலப்பரப்புகளுக்கு குத்தகை கொடுவார், கீழ்குத்தகைக்கு. சரிங்களா? அந்த நிலப்பரப்புகளை என்ன பண்ணுவாங்கன்னா விவசாயிட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வாங்கிக்கிட்டு அவங்க கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஜமீன்தாருக்கு கொஞ்சம் கொடுப்பாங்க. ஜமீன்தார் அவரு கொஞ்சம் வாங்கிட்டு வெள்ளைக்காரங்களுக்கு கொஞ்சம் கொடுப்பாங்க. ஸோ இப்போ நடுவுலகரெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு வெள்ளைக்காரனுக்கு போகும்போது அவனுக்கு கொஞ்சம் கம்மியாக வரும் இல்லையா? அதனால் அவன் அதிகமாக கேட்கும்போது அந்த வரிச்சுமை எல்லாமே டைரெக்டாக விவசாயிகள் மேலே விழ ஆரம்பிச்சிச்சு. ஸோ நிலத்தை கீழ்குத்தகை கொடுவது விவசாயிகளையும் பழங்குடியினையும் வரிச்சுமையிலையும் கடன் சுமையிலையும் மன கஷ்டத்திலையும் தான் இருந்துச்சு. வருவாய் முறை மாற்றமும் அதே மாதிரி தான். சரியா? ஆரம்ப கால கிளர்ச்சிகள்னு வரும்போது அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். 1857க்கு முன்னாடி நடந்த கிளர்ச்சிகள், பழங்குடியினர் கிளர்ச்சிகள், மக்கள் கிளர்ச்சிகள் நடந்துச்சு. 1857க்கு பின்னாடி பழங்குடியினர் கிளர்ச்சிகள், விவசாயிகள் நிறைய அளவில் கிளர்ச்சி பண்ணாங்க. ஏன்னா 57க்கு அப்புறம் டைரக்டா பிரிட்டிஷ் வரும் இல்லையா? பிரிட்டிஷ் வரும்போது இந்த அவுரி இண்டிகோ கழகம், இதை விதை அதை விதை, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ற வேலைக்கு தான் நீ கொடுக்கணும், ஆனால் நான் உனக்கு கடன் கொடுத்தா அது நீ வெட்டி கொடுக்கணும். இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளை பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா கிளர்ச்சியை நோக்கி தூண்டுச்சு. விவசாயிகள் கிளர்ச்சின்னு வந்து பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டு தொடக்கத்திலேயே வெடிக்க ஆரம்பிச்சு ஆங்கிலேய ஆட்சி 1947 வரைக்கும் அங்கங்கே விவசாயிகள் கிளர்ச்சி நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. காந்தியை மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேசிய தலைவராக உருவெடுக்க வைத்ததும் இந்த விவசாயிகளோட கிளர்ச்சிக்கு அவர் பேக் போனது தான். சம்ரான், கேதா, இந்த மாதிரியான இதெல்லாம் விவசாயிகள் கிளர்ச்சி தான். சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க பாரசி இயக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அவுட் சோர்ஸ்ல இல்லை, ஸ்கூல் புக்கில் கொடுத்ததா ஓரளவுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா இது 1818 வந்துருச்சு. சரிங்களா? பாரசி அப்படிங்கிறது எங்க இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்ட் பெங்காலும் பங்களாதேஷும் இருக்கு இல்லையா? பங்களாதேஷ் இப்போதாங்க பிரிஞ்சு போச்சு. இந்திரா காந்தி பீரியட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு தனி நாடாக இருந்துச்சு. 1947 நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது அது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பாகிஸ்தானாக இருந்துச்சு. சரியா? அதற்கப்புறம் இந்திரா காந்தி அவர்கள் வந்து தலையிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா தனி நாடாக அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததே நாம தான். அது தெரியாமல் பைத்தியக்காரனுங்க நம்மளே ஒரு எதிரியாக பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதை விடுங்க. ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாராசி இயக்கம் வெஸ்ட் பெங்காலில் வந்திருக்கும். இதை பெரிய அளவில் கொண்டு போனது யாரு வந்து பார்த்தீங்கன்னா ஹாஜி சரியத்துல்லா. சரிங்களா? 1818 இந்த கிளர்ச்சி ஆரம்பிச்சிடும். 1839 ஷரியத்துல்லா மறைஞ்சதுக்கு அப்புறம் அவரோட மகன் டுடுமியான் அப்படிங்கிறவர் இந்த கிளர்ச்சிக்கு தலைமையேற்றதுக்கு அப்புறம் தான் இது இன்னும் ஒளிபெறும். ஏன் அப்படின்னா அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா வரி செலுத்தாதீங்க, ஆங்கிலேயர்களுக்கு கிழக்கிந்திய கம்பெனிக்கு நம்ம வரி செலுத்த தேவையில்லை, பொதுமக்கள் நிலத்தை அனைத்தையும் வளத்தையும் சரிசமமா அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். சரியா? அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்லியிருப்பார், டுடுமியான் நிலம் கடவுளுக்கு சொந்தமானது, சமத்துவ இயல்பிலான மதம் குறித்து வலியுறுத்திய. சமத்துவம்னா நிலம் கடவுளுக்கு சொந்தமானது, அப்பனா நாமளா கடவுளோட பிள்ளைகள், இந்த நிலம் எல்லாத்துக்கும் சொந்தமானது, வாடகை வசூலிப்பது வரி விதிப்பது ஆங்கிலேய இறை சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லியிருப்பார். சரிங்களா? கிராம அமைப்புகள் கட்டமைப்பு மூலமாக பெரு எண்ணிக்கையிலான விவசாயிகள் ஒன்று திரட்டப்பட்டிருப்பாங்க. ஏன்னா வரி கொடுக்க வேணாம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும் இல்லையா, நாம ஏன் உனக்கு வரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டுடுமியான் இறந்ததுக்கு அப்புறம் 62 இறந்ததுக்கு அப்புறம் இந்த இயக்கம் ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும். 1870 நோவாமியான் அப்படிங்கிறவர் இந்த இயக்கத்துக்கு மறுபடியும் உயிர் கொடுத்திருப்பார். சரிங்களா? இதுதான் ஸ்கூல் புக்கில் இருக்கும். சரியா? இதை தொடர்ந்து நம்ம யாரை பார்க்கணும்னா இந்த கிளர்ச்சியை கொண்டு போன ஷாஜி ஹரியத்துல்லா. இவரை பத்தி வந்து பாத்தீங்கன்னா இங்க பெரிய அளவுல சொன்னாலும் வங்காளதேசம் இப்ப இருக்கிற பங்களாதேசத்தோட ஒரு மிகச்சிறந்த இஸ்லாமிய சீர்திருத்தவாதி. ஏன் இவர் ரொம்ப முக்கியம் அப்படின்னா இவரோட சீர்திருத்தம் மத ரீதியானது.
ஷரியத்பூர் அப்படிங்கிற மாவட்டம், இவரோட பேர்லயே ஷரியத்பூர்னு ஒரு மாவட்டத்துக்கே பேர் வச்சிருக்காங்க பங்களாதேசத்துல. இவர் எப்ப பிறக்காருன்னா 1781 பிறக்கிறாரு. 840 3940 இறந்துடுறாரு. சரியா? 1781 பரித்மூர் மாவட்டத்துல ஒரு ஷமைல் அப்படிங்கிற கிராமத்துல ஒரு சிறிய தாலுக்தார்னா அந்த ஜமீன்தார் மாதிரி, அவரோட குடும்பத்துல பிறக்கிறாரு. அப்புறம் 99 இவங்க மெக்காவுக்கு போயிடுறாங்க. மெக்காவில் போனதுக்கு அப்புறம் 1818 மறுபடியும் பங்களாதேஷ் திரும்புறாரு. அதான் இங்க கொடுத்துருப்பாங்க 18ஆம் ஆண்டு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவர் பங்களாதேஷில் தான் முதல்ல இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். அப்ப வந்ததுக்கு அப்புறம் அவர் அங்கிருந்து வாகாபிஷம், இஸ்லாமியம் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இங்க ஒரு இயக்கத்தை தொடங்குறாரு. அதான் வந்து பாத்தீங்கன்னா பாரசி இயக்கம். சரிங்களா? ஏன் இந்த சீர்திருத்த இயக்கம் ரொம்ப முக்கியமானதுன்னா மத சீர்தியானது, அதாவது சமூகத்தோட எல்லா அம்சங்களையும் அவர் தொட்டுச்சு. இவர் ஒரு இஸ்லாமிய மறுமலர்ச்சியாளர், ஒரு சமூக சீர்திருத்தவாதி. மக்களை வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒரு விவசாய தலைவரா வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடினாங்க. ஹாஜி வந்து பாத்தீங்கன்னா ஹாஜி ஷரீத்துல்லா பங்களாதேஷ்ல இருந்து வங்காளத்துல, இங்க பாருங்க இவர் பங்களாதேஷ்ல இருக்காரு, பங்களாதேஷ்ல இருந்து எங்க வராரு, வெஸ்ட் பெங்கால் அதாவது மேற்கு வங்காளத்துக்கு வரும்போதுதான் அங்க இருக்கிற மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனி அதிகாரிகளால சுரண்டுப்படுறாங்க அப்படிங்கிறத முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாரு. மக்களை இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, இவர் ஒரு தாலுக்தார் குடும்பம் தான். ஆனாலும் அவர் பயணம் மேற்கொள்ளும் போது அந்த இஸ்லாமியம் வஹாபிஷம் அப்படிங்கிறத பரப்பும் போது இங்க இருக்கிற மக்கள், இங்க இருக்கிற விவசாயிகள் கிழக்கிந்திய கம்பெனிகளாலும் ஜமீன்தார்களாலும் மகாஜன்களாலும் சுரண்டப்படுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இவங்களை இந்த பிரச்சனையிலேருந்து இவங்களை விடுவிக்கணும்னு தான் பராசி இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். புரட்சி பாதையில கொண்டு போறாங்க. பங்களாதேஷ்ல இவர் ஒரு மிகப்பெரிய தலைவர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஹாஜி வந்து வங்காளத்தில் ஹாஜி ஷரீத்துல்லா, பங்களாதேஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு இஸ்லாமிய தலைவர். சரிங்களா? அங்கேருந்து தான் இங்கே மேற்கு வங்காளத்துக்கு வந்து அந்த பராய்சி இயக்கத்தை தொடங்கியிருப்பார். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தகவல் தான், ஏன்னா தேவைப்படலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் எடுத்திருக்கு. ஏன்னா ஷாஜி ஷரீத்துல்லாவை பற்றி வேற எங்கேயும் இல்லை, அதாவது புக்கில் அவுட் சோர்ஸில் பெரிய அளவில் எதுவும் கொடுக்கல. அதனால் இது கொஞ்சம் கூகுள் பண்ணி கொஞ்சம் மற்ற அவுட் சோர்ஸ்லாம் தேடி எடுத்துகிட்டு வந்திருக்கு. சரியா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பரசத். சரிங்களா? பரசத்தில் வாகாபி கிளர்ச்சி. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ்லையும் சரி மற்ற தகவலும் சரி ரொம்ப லிமிட்டடான தகவல், புக்கில் என்ன இருக்கோ அதுதான் இருக்கு. சரிங்களா? வாகாபி கிளர்ச்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பரசத் அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஸ்டார்ட் ஆனிச்சு. இது எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம், இது வந்து பார்த்தீங்கன்னா வங்காளத்தில் தான். பர்டிகுலரா அந்த பரசத் அப்படிங்கிற பகுதியில் 1827 வாக்குல தொடங்கியிருக்கும். சரிங்களா? இதை வந்து தொடங்கினது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா டிடுமீர் அப்படிங்கிறவர். அது டுடுமியான், இது டிடுமீர். சரிங்களா? வாகாபிசம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு இஸ்லாமோட இன்னொரு கொள்கை மாதிரி தான். சரிங்களா? அந்த கொள்கைகளால பெரிதும் ஈர்க்கப்பட்ட ஒரு இஸ்லாமிய மத போதகர் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்ட ஒரு கிளர்ச்சி. ஜமீன்தார்களுக்கு எதிராக ஒரு கிளர்ச்சி தொடங்கியிருப்பார். சரிங்களா? தொடங்கினதுக்கு அப்புறம் பூர்ணியா அப்படிங்கிற ஒரு நகர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தாக்குதல் நடந்திருக்கும். அந்த தாக்குதலில் நிறைய பேர் செத்து போயிருப்பாங்க. அதுவும் 1827 வாக்குல தான். அது வந்து பார்த்தீங்கன்னா பழைய இதுக்கு இப்போ இருக்க புக் இல்லையா, இதுக்கு முன்னாடி ஒரு சோர்ஸ் வந்திருக்கும் இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வரும்போது தூக்கிட்டாங்க. அவுட் சோர்ஸ்லேயே இது சம்மந்தமான பெரிய தகவல் இல்லை. சரிங்களா? பரசத் அப்படின்னா 1827 டுடுமீர் ஜமீன்தாரி முறையால் ஒடுக்கப்பட்ட இஸ்லாமிய விவசாயிகளின் மத்தியில் செல்வாக்கு மிக்க நபராக திகழ்ந்த டுடுமீர் அப்படிங்கிறவர் ஆரம்பிச்ச ஒரு கிளர்ச்சி. அவர் பூர்ணியா நகர் தாக்குதலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாகாபி கிளர்ச்சி ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடியினர்கள் கிளர்ச்சி பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது இந்த கிளர்ச்சி பரசத்தோட வாகாபி கிளர்ச்சி, ஷரீத்துல்லாவோட பிரைசி இயக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனிதர்கள், குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய மத சம்பந்தப்பட்ட ஒரு சீர்திருத்தவாதிகள். சரிங்களா? இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடியினர்கள் கிளர்ச்சிக்கு வரும். சரிங்களா? அதாவது இந்த வெள்ளைக்காரன் வர்றதுக்கு முன்னாடி பழங்குடியினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பகுதியில் ரொம்ப அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்திருப்பாங்க. இங்கே வனத்தில் என்ன வேணுமோ அதை எடுத்துக்கிட்டு, சரிங்களா, தேவையான மிருகங்கள் மட்டும் வேட்டையாடிக்கிட்டு அங்கே விளையிற பொருட்கள்லாம் எடுத்து வெளியில் சந்தைக்கு விற்று அவங்களுக்கு வேணுங்கிற பொருளை மேலே வாங்கிட்டு வந்து அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. சரிங்களா? காலனி ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க. காலனி ஆட்சி வந்ததுக்கப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா இங்கே இருக்கிற மரக்கட்டைகள், சரிங்களா, அந்த ஸ்பைசஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரங்கன்னு உறுத்திருக்கு. அந்த மரக்கட்டைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா
ரயில்வே தடம் போடுறதுக்கு அந்த நடுவில் குறுக்கு கட்டையாக இது பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தேவை. அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அரசு வனங்கள் குறித்த நேரடி தனி உரிமை வேண்டும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதாவது இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா வனம் அப்படிங்கிறது கவர்மெண்ட் கீழே வருது இல்லையா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த அரசர் கீழே வராது, அவர் சம்பந்தப்பட்ட ஒரு வனப்பகுதி. ஆனால் அதில் யாருக்கும் தனி உரிமை கிடையாது, அங்கே வாழக்கூடிய பழங்குடியினர்களோட பகுதி. இந்த வனங்களை வர்த்தகமயமாக்கும் நடவடிக்கைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய ஆட்சி ஊக்கம் கொடுத்துச்சு. இந்த ஊக்கம் வந்து எதை பாதிச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரிய பழங்குடியினர்களோட நடைமுறையை பாதிக்க ஆரம்பிச்சிச்சு. சரிங்களா? இதனால பழங்குடியின பகுதிகளில் பழங்குடியினர் இல்லாத நிறைய பேர் ஊடுருவ ஆரம்பிச்சாங்க. வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க, வர்த்தகர்கள், நிலத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு பண்ணுவாங்கல்ல, இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கரு, ஒப்பந்தக்காரர்கள்லாம் எல்லாம் ஊடுருவ வந்தாங்க. அவங்க ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டு இது நம்மளுதுன்னு சொல்லி அங்கே இருக்கிற பழங்குடியினரை வந்து பார்த்தீங்கன்னா துரத்துறது. சரிங்களா? அவங்களுக்கு வந்து ஒரு இடைஞ்சல் கொடுக்கறது. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆதிவாசி ஆதி குடிகளாக இருந்த அந்த பழங்குடியினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பெரும்பகுதி இழந்து பாரம்பரியமாக வாழ்ந்த குடியிலிருந்து சமவெளிக்கு இடம்பெயர ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க மலையிலேயே வாழ்ந்து பழகிட்டாங்க இல்லையா, அவங்க சமவெளிக்கு வரும்போது அவங்களுக்கு சாப்பாடுக்கு வேலைக்கு போகணும், வேலைக்கு போகும்போது அவங்களுக்கு சரியான கூலியும் இவனுங்க யாரும் கொடுக்கல. அதனால என்ன பண்ணிட்டாங்க, அப்பாவி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வட்டிக்கு பணம் வாங்குறது, அடிமை வேலைக்கு போகிறது. சரிங்களா? இதெல்லாம் பண்ணும்போது அவங்களோட அந்த ஒரு பதில் நடவடிக்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடியினர்களோட கிளர்ச்சி. சரிங்களா? இந்தியாவில் நிறைய பழங்குடியினங்கள் இருக்கு. சரியா? ஆதிக்குடிகள் அவங்கலாம். ஸோ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு 3 பழங்குடியினர் கிளர்ச்சி கொடுத்துருப்பாங்க. யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா கோள்களின் கிளர்ச்சி. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th 11th ரெண்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன வரும். அதை வந்து கோர்வையாக கொண்டு வந்திருப்பேன். கோள்களோட கிளர்ச்சி நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா 1831-32 வாக்கு. சரிங்களா? நடைபெற்ற பகுதி சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்புங். சரியா? ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 10th புக்கில் பிந்த்ராய் மற்றும் சிங்ராய் மட்டும் பேர் தான் கொடுத்துருப்பாங்க, புத்தபகத் அப்படிங்கிற பேர் வராது. ஆக்சுவலாக இந்த கிளர்ச்சியை முதல்ல தலைமை ஏற்று கொண்டு போனவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா புத்தபகத். அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிந்த்ராயும் சிங்ராயும் கொண்டு போயிருப்பாங்க. சரிங்களா? இந்த கோள்களோட பகுதி வந்து பார்த்தீங்கன்னா சோட்டா நாக்பூர் சொல்லிட்டாங்க இல்லையா, அந்த சோட்டா நாக்பூர் வந்து பார்த்தீங்கன்னா சோட்டா நாக்பூர் பகுதி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒட்டி இருக்கிற பீகார், இந்த பக்கம் ஒரிசா, அந்த எல்லா பகுதியிலையும் வாழ்ந்தவர் தான். ஸோ சோட்டா நாக்பூர் மட்டும் இல்லை, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பீகார்லேயும் இருக்காங்க, ஒரிசாவிலையும் இருந்திருக்காங்க. அந்த சோட்டா நாக்பூரை ஒட்டியான மலையில் அவங்க நிறைய பேர் இருந்தாங்க. சரிங்களா? சோட்டா நாக்பூரோட ராஜா என்ன பண்ணுறாருன்னா பல கிராமங்களை வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடி இல்லாத அந்த வட்டிக்கு பணம் கொடுக்குறவனுங்க, நில ஆக்கிரமிப்பாளர்கள், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குத்தகை கூறாங்க. இந்த கீழ்குத்தகை முறை, நில கீழ்குத்தகை முறை கொண்டு வந்தது வெள்ளைக்காரன். அவனுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மலை அதை மலை ஒட்டிய பல கிராமங்களையே குத்தகை கூடுற அந்த பழக்கத்தை கொண்டு வரானுங்க. சரிங்களா? இந்த சோன்பூர் மற்றும் தமர், இங்கே பாருங்க, இதெல்லாம் நிறைய அவுட் சோர்ஸ்லேருந்து எடுத்துருக்கு. சரியா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சார் அவுட் சோர்ஸ் பாயிண்ட்டை வந்து சில பேர் கேட்டிருந்தீங்க, சார் அவுட் சோர்ஸ் பாயிண்ட்லாம் தனியாக ஹைலைட் பண்ணி காட்டுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது போயிடும், அந்த ஃப்ளோ போயிடும். சரிங்களா? உங்களுக்கு முக்கியமான பகுதிகள் நீங்கள் நோட்ஸ் எடுத்துங்க. சரியா? சோன்பூர் தமர். சரியா? சோட்டா நாக்பூர் அந்த பகுதி இருக்கிற முக்கியமான 2 ஏரியா, இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கோல் பீப்புள்ஸ். இங்கே பாருங்கள், மேலதாளம், அம்பு, வில்லு, ஏட்டி, இங்கே தலையில் ஒரு மாதிரி இது பண்ணியிருக்குது, இந்த மாதிரி ட்ரெஸ் தான் அவங்க போடுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரிஜினல் ஃபோட்டோ. சரியா? இந்த சோன்பூர் தமர் அந்த பகுதிகளில் வசித்த கோள்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திக்காடர்கள் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எதிரான கிளர்ச்சி முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நடத்துகிறாங்க. இந்த திக்காடர்கள் அப்படின்னா திக்காடர்கள்னு கொடுப்பாங்க, சில அவுட் சோர்ஸ் சில போல்டு கொஸ்டினில் டிக்குகள் அப்படின்னு கொடுப்பாங்க. டிக்காடர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தண்டல் வசூலிக்கிறீங்க, வரி வசூல் பண்ணுறீங்க. அவங்களுக்கு முதல்ல எதிரான கிளர்ச்சி தான் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்க முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா அந்த திக்காடர்களுக்கு எதிராக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவங்களோட பழங்குடி கிராமத்தில் வந்து தங்க ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா, வெளியாருடைய சொத்துக்கள், அதாவது அவங்க இருந்த இடத்த விட்டு துரத்திட்டு அதை ஆக்கிரமிப்பு பண்ண அந்த வெளியாருடைய சொத்துக்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா தாக்குவது தான் இவங்க கிளர்ச்சி இருந்துச்சு. இவங்களும் வெள்ளைக்காரங்களையும் பிரிட்டிஷ் கம்பெனியும் ஸ்ட்ரெயிட்டாக எதிர்க்கல, அதற்கு எதிரான அது அவங்க மூலமாக யாரெல்லாம் அக்கிரமம் பண்ணாங்களோ அவங்கள தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தாக்க ஆரம்பித்தாங்க. ஸோ கோள்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் உயிர் சேதம் ஏற்படுத்துவது அவங்களோட நோக்கமே கிடையாது. கொள்ளையடிக்கிறது, சொத்துக்கு தீ வைக்கிறது,
அவர்களது கிளர்ச்சியோட முக்கியமான வழிமுறைகள். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேளங்களை முழங்கியும் அம்புகளை எய்தும் வெளியாட்களை வெளியேறச் செய்து முதல்ல எச்சரிக்கை கொடுப்பாங்க. சரிங்களா? அப்படிதான் எங்களோட செய்தியை பரப்பாங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க மேளம் வச்சிருக்காங்க பாருங்க, கையில் மேளம் வில்லு அம்பு இதை வச்சு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா போக சொல்லுவாங்க. போகலனா தான் தாக்குவாங்க. சரிங்களா? 1831 டிசம்பர் 20 சோட்டா நாக்பூர்ல சோனிப்பூர், இங்க பாருங்க மேலேயே வந்துச்சு இல்லையா, சோன்பூர் அப்படிங்கிற பர்கானாவில் 700 கிளர்ச்சியாளர்களால் அடங்கிய குழுவால் அந்த நகரம் தாக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்படுது. யாரு? கோள்கள் என்ன பண்றாங்கன்னா டிசம்பர் 20 1831 கடைசியில் அந்த சோன்பூர் பர்கானாவில் 700 கிளர்ச்சியாளர் கோள்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடங்கிய குழுவால் தாக்கப்பட்டு அந்த ஊரையே எரிச்சிடறாங்க. ஜனவரி 26 அடுத்த வருஷம் 1832 ஜனவரி 26க்குள்ள கோள்கள் என்ன பண்றாங்க, சோட்டா நாக்பூர் மொத்த பகுதியும் அவங்களோட ஆளுகை கீழே கொண்டு வந்துடுறாங்க. அந்த ராஜா தான் குத்தை விட்டாரு, இந்த ராஜா கீழே இல்லை இதெல்லாம் எங்களுக்குள்ளன்னு சொல்லி அவங்களோட ஆளுகை கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் எங்களோட கிளர்ச்சி மிக கொடூரமாக ஆங்கிலேயர்களால், ஏன்னா இப்போ ராஜா யாருக்கு குத்தை விட்டுருப்பாரு, கம்பெனிக்காரங்களுக்கு விட்டுருப்பாரு. ராஜா யாருக்கு இருந்திருப்பாரு, அந்த கம்பெனிக்காரனுக்கு அவங்களுக்கு வரி கட்டி ஆகணும்ல. ஸோ அவங்களோட ஆங்கிலேயர்கள் டைரக்டாக கோள்களை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப குறுகிய பரப்பில் நடந்த சண்டையில் அந்த கிளர்ச்சியின் தலைவர் முதல்ல இருந்தவர் புத்த பகத், இந்த பேர் நல்லா நான் வச்சுங்க. புத்த பகத் என்ன பண்றாரு, புத்த பகத்தை கொன்னுறாங்க. கொன்னுட்டு அந்தவரோட துண்டிக்கப்பட்ட தடை இருக்கு இல்லையா, அதை வந்து ஆட்சியாளர்களும் அந்த அதிகாரிகள் ஒப்படைச்சதுக்கோசரம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இராணுவ வீரருக்கும் 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 1831 1000 ரூபாய்னா 100 ஏக்கர் வாங்கலாம். யோசிச்சு பாருங்க. அந்த ஏண்டா எங்கள் இடத்துல வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட அந்த கிளர்ச்சியாளரோட தலைவரோட தலையை வெட்டி எடுத்து கொண்டு போய் கலெக்டர்கிட்ட கொடுத்த அந்த ஆங்கிலேய சிப்பாய்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. கிளர்ச்சிக்கு தூண்டுதலாக இருந்த புத்த பகத்துக்கு அப்புறம் அந்த கிளர்ச்சியை முன்னோக்கி கொண்டு போனது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிந்த்ராய் மங்கி. அவர் என்ன பண்ணுறாங்க, மார்ச் 19 சரணடைஞ்சவரை கொன்றுப்பானுங்க எப்படியும். அதுக்கப்புறம் மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு வன்முறையை கட்டவிழ்த்து ஆங்கிலேய ஆட்சி அந்த கோள்களினோட கிளர்ச்சியை மிகப்பெரிய அளவில் அடக்குது. சரிங்களா? இந்த டேட்டு, இந்த புத்த பகத்து இதெல்லாம் நான் வச்சு நான் சொல்ல அதை வந்து ஒரு கதையாக யோசிச்சு பாருங்க. சரியா? ஸோ அடுத்த கிளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா சந்தால்கள் கிளர்ச்சி. சந்தால்கள் கிளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கிளர்ச்சி. ஏன்னா சந்தாளர்கள் கிளர்ச்சியில் ஒரு 15,000 50,000 வரைக்குமான சந்தால்கள் கொல்லப்பட்டிருக்கதா கருதப்படுது. ரெக்கார்டே ஆயிருக்கு, நிறைய 15,000க்கு மேலே ரெக்கார்ட் ஆயிருக்குன்னா இது எவ்வளோ பெரிய கிளர்ச்சியாக இருந்திருக்குன்னு பாருங்க. ஸோ சந்தால்கள் கிளர்ச்சி ரொம்ப முக்கியம். இது நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா 1855-56 காலகட்டம். சரிங்களா? இந்த சோட்டா நாக்பூர், அதுக்கப்புறம் இவங்க இருந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜ்மஹால் கில்ஸ். சரிங்களா? ராஜ்மஹால் கில்ஸ்னா இதுதான் இந்த ஜார்க்கண்ட், நம்ம தலை தோனி இருக்கார் இல்லையா, தோனியோட அந்த ஜார்க்கண்ட் பகுதி அதை சுற்றி இருக்கிற இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜ்மஹால் குன்றுகள்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம் இருக்கும், மேற்கு வங்காளம் ஒட்டி இது எங்கெங்கன்னா சத்தீஸ்கரை டச் பண்ணும், ஒடிசாவை டச் பண்ணும். இப்போ பாருங்கள் ராஞ்சி, ராம்கர், போக்ரா, தன்பாத், ஹசாரி பார்க்கு, ஜும்ரி, தியோகர், இந்த இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த இடத்தெல்லாம் காட்டுறேன் அப்படின்னா இந்த இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் நிறைய கிடைக்கக்கூடிய இடங்கள். இப்போ புரியுதா இவங்கெல்லாம் எதுக்காக துரத்தப்பட்டிருக்காங்கன்னு? எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்குது. பழங்குடியினரை துரத்துறது அங்கே இருக்கிற இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிறது. பழங்குடியினர் தான் அங்கே இருக்கிற இயற்கை வளங்களை வந்து பாதுகாத்துட்டு இருந்திருப்பாங்க. சரியா? ஸோ சந்தால்கள் பற்றி நம்ம சொல்லும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், வங்காளம், இந்த பக்கம் வெஸ்ட் பெங்கால் இருக்குல்ல, வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்டு, சத்தீஸ்கர், ஒடிசா, பீகார் டச் பண்ணுற பீகார், உத்தரப்பிரதேசம், இந்த மாதிரியான மாநிலங்களில் பல்வேறு காட்டுப்பகுதியில் அங்கங்கே பரவிந்தபடி வாழ்ந்தாங்க. ஸோ அவங்க ராஜ்மஹால் குன்றில் இருந்திருக்காங்க. வங்காளம், பீகார், ஒடிசா, சத்தீஸ்கர் எல்லா பகுதியிலையும் பரவி இருந்த மாதிரி வாழ்ந்தாங்க. சரிங்களா? சந்தாளர்கள் இனப்பக்கள் வாழ்ந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா மலைப்பாங்கான பகுதி. கட்டாக்கு, தால் பூமி, மான் பூமி, பாரா பூமி, சோட்டா நாக்பூரி அங்கேயே இருந்திருப்பாங்க. சரிங்களா? பாலமாவு, ஹசாரி பார்க்கு, மிதன்பூர், பாங்குரா, வீர்பூமி. பாருங்க, ராம்கருக்கு, ஹசாரி பார்க்கு, சாயிபங்கி, தன்பாத்து. சரிங்களா?
அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த மேப்பெல்லாம் நான் உங்களுக்கு கொண்டு வரேன் அப்படின்னா, இவங்க சோட்டா நாக்பூர், ராஜ்மஹால் குன்றுகள்னு டைரக்டா கேட்காம இந்த மாதிரி ஏதாவது ஊர் கொடுத்து கேட்டா நம்ம தெரியாம முழிக்க கூடாதுங்கிறதுக்கோசம் தான் இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணி எடுத்திருக்கு. சரியா? ஸோ இவங்க அந்த பிரிட்டிஷ்காரங்க வர்றதுக்கு முன்னாடி இது வந்து பார்த்தீங்கன்னா வங்காள ராஜதானியாக அறியப்பட்டது. அப்படின்னா இது எல்லாமே வங்காளம். மேற்கு வங்காளத்துல இருந்தா உங்களுக்கு நிறைய பிரிஞ்சிருக்கும். ஜார்க்கண்ட், ராஞ்சி, இந்த பக்கம் நிறைய பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம் தான் பிரிஞ்சிருக்கும். அதுக்கு முன்னாடி இது எல்லாமே வெஸ்ட் பெங்காலோட ஆளுமை கீழே தான் வரும். சரிங்களா? அந்த ஊர்லாம் 1க்கு 2 வாட்டி ரிவைஸ் பண்ணி கேட்டுங்க. சரிங்களா? கட்டாக்கு, தால்பூமி, மான்பூமி, சோட்டா நாக்பூர், பாலமாவு, ஹசாரி பார்க்கு, மிதன்பூர், பாங்கூர் மற்றும் வீர்பூமி இது எல்லாமே பிரித்தானியா வருவதற்கு முன்னாடி சந்தாளர்கள் வாழ்ந்த இனம், சந்தால் இன மக்கள் வாழ்ந்த பகுதிகள், மலைப்பாங்கான பகுதிகள். இது எல்லாமே மேற்கு வங்காளத்தில் தான் இருக்கும். பிரிட்டிஷ்காரங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு. சரிங்களா? ஸோ இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஸ்கூல் புக்கில் இருக்காது. சரிங்களா? மஞ்சி கழகம் அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், மஞ்சிகளின் கழகம் அப்படின்னு கேட்டாலும் சந்தால் கழகமும் ஒன்று தான். சரிங்களா? சந்தாளர்களோட இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சி. சரிங்களா? அவங்க அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தாங்க அப்படின்னா இந்த ராஜ்மஹால் குன்று இது ஃபுல்லாக சுற்றி தான் எல்லா மலையிலையும் அங்கங்கே பரவி இருந்தாங்க. சரிங்களா? அதை திருத்தி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணாங்க. அந்த நிலம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்னன்னு சொல்லுவாங்கன்னா டாமின் ஈகோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது ரீசெண்டாக நடந்த ஒரு தேர்வில் கேட்கப்பட்டாங்க. 23லயோ 24லயோ கேள்வி வந்துச்சு. டாமினிகோ இதே ஸ்பெல்லிங்கோட வராது, ஆனால் இதே ப்ரொனன்சியேஷனோட வரும். அந்த பகுதி ராஜ்மஹால் குன்றில் இருக்கிற பகுதியை திருத்தி விவசாயம் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்க அந்த திருத்தின நிலத்தை என்ன சொல்லுவாங்கன்னா டாமின் ஈகோ அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பழங்குடி நிலங்கள் இருக்கு இல்லையா, சந்தால்கள் அல்லாத அந்த நிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சந்தால்கள் அல்லாத ஜமீன்தார்களுக்கும் வட்டி கடைக்காரர்களுக்கும் இங்கேயும் அந்த குத்தகை பிரச்சனை தான். குத்தகை கூட ஆரம்பிச்சோன்னா அவங்க குத்தகை எடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களெல்லாம் அடக்குமுறை மூலமாக வெளியே துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சந்தால்கள் படிப்படியாக அவங்களுக்கு ஒன்றுமே இல்லாத, கையில் ஒன்றுமே இல்லாத கையறு நிலையில் வாழ வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்படுறாங்க. என்ன சார் இவங்க இவ்வளோ அட்டகாசம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு பார்த்தா அவங்க உள்ளூர் காவல்துறையிலாலும் சித்திரவதைப்படுத்தப்படுறாங்க. ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் தொடர் வண்டிப்பாதை அமைக்கணும். ஏன்னா அப்போ தான் அங்கே இருக்கிற வளங்களை திருடிட்டு போக முடியும். ஸோ வண்டிப்பாதை அமைக்கிறதுக்கோசரம் ஐரோப்பிய முதலாளிகளும் அதிகாரிகளாலும் அவங்க அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அவங்க வாழ்ற நிலத்தில் தான் இவங்க பாதையே போடுறாங்க. வாழ்ந்துட்டு துரத்திட்டு பாதை போடுறாங்க. மீறி கேட்டால் அங்கே இருக்கிற பிரிட்டிஷாரோட கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்களாலும் உள்ளூர் ஜமீன்தார்கள் வட்டி கடைக்காரர்களாலையும் குத்தகை விடப்படுறாங்க. நான் சின்ன வயசு வரைக்கும் ஜமீன்தார்னா பெரிய கெத்துன்னு நினச்சிட்டு இருந்தேன். திருட்டு பசங்களா இருந்திருக்கானுங்க. சரிங்களா? சில ஜமீன்தார்கள் அத்திப்புத்தார் போல நல்லவங்களா இருந்திருக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரியான இந்த தொடர் வண்டிப்பாதை அமைக்கிறதுக்காக இவங்க துரத்துறது, வட்டி கடைக்காரங்க ஜமீன்தார்களோட ஊடுருவலால் ஊடுருவல் வந்து பார்த்தீங்கன்னா சந்தால் சமூகத்தை அப்படி நிலைகுலிய செய்யுது. 1854 வாக்கில் இந்த சந்தாதிகள் என்ன பண்ணுறாங்க, சமூக கொள்ளையில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. சமூக கொள்ளைகள்னா அவங்க வெளியார் அங்கே யார் வெளியாட்கள் வந்து தங்கியிருக்காங்களோ அவங்க இடத்துல போய் அவங்கள தாக்கி கொள்ளையடித்து அவங்கள கொண்டுட்டு அவங்கள்ட்ட இருக்கிற சில பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வருது. அதை முதல்ல தொடங்கி வச்சவர் வந்து பார்த்தீங்கன்னா பீர் சிங் அப்படிங்கிறவர். அங்கங்கே சமூக கொள்ளைகள் நடக்குது. இந்த சமூக கொள்ளைகள் எல்லாமே மகாஜன்கள் தான் ஜமீன்தார் மாதிரி தான். வட்டிக்குறை லேவாதேவி மகாஜன்கள் வர்த்தகர்களுக்கு எதிராக தான் இவங்க முதல்ல தொடங்குறாங்க. இவங்க யாருமே ஆங்கிலேயருக்கு எதிராக முதல்ல போகல. அந்த ஜமீன்தாருக்கு எதிராக போகும்போது அந்த ஜமீன்தார்கள் யாருக்கு அடிமையாக இருக்கானுங்க, வெள்ளைக்காரங்க அடிமையாக இருக்கும்போது வெள்ளைக்காரங்க டைரெக்டாக அவங்களுக்கு பயணம் இருக்கிறனால உள்ளே வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 1855 சித்து அப்புறம் கனு 2 சகோதரர் என்ன பண்ணுறாங்க, சந்தால்கள் கிளர்ச்சியை தொடங்குறாங்க. 54லயே ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? சமூக கொள்ளை அங்கங்கே நடக்கும்போது இந்த கிளர்ச்சியை மிகப்பெரிய அளவில் கொண்டு போனது சித்து கனு அப்படிங்கிற 2 சந்தால்கள் சகோதரர்கள். அவங்க என்ன சொல்றாங்கன்னா தங்களுக்கு கடவுளிடமிருந்து தேவ செய்தி கிடைத்ததாக அறிவிக்கிறாங்க. தங்களுக்கு கடவுளிடமிருந்து தேவ செய்தி. சரிங்களா? இது வந்ததுக்கு அப்புறம் சந்தால்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வருது. ஏன்னா அவங்க பழங்குடி மக்கள், கடவுளை நம்புறவங்க, கடவுளை வழிபடுறவங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்மளை நோக்கி யாராவது எதிரிகள் வந்து நம்மளை சொல்றாங்க அப்படின்னா அவங்க குண்டுகள் நீராக மாறிவிடும் அப்படின்னு வந்து சித்து மற்றும் கனு சொல்றாங்க.
1855 ஜூலைல சந்தால்கள் என்ன பண்ணாங்க, ஜமீன்தார்களுக்கு எதிராகவும் அரசாங்கத்துக்கு விடுத்த இறுதி எச்சரிக்கையை செவிமடுக்காம ஆயிரக்கணக்கான சந்தாளர்கள் வில்லும் அம்பு ஏந்தி வெளிப்படையான கிளர்ச்சியை தொடக்கிறாங்க. சரிங்களா? அந்த கிளர்ச்சி அவங்கள ஒடுக்கக்கூடிய ஜமீன்தார்கள், வட்டி கடைக்காரர்கள், அரசாங்கர், இந்த மூணைக்கும் சேர்த்து தான். இவங்க மூணோட கூட்டு புனிதமற்றது, இந்த கூட்டுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி அவங்க கிளர்ச்சியை குறிப்பிடுறாங்க. யாரு? ஜமீன்தார்கள், வட்டி கடைக்காரர்கள், வெள்ளைக்காரனுங்க. நீங்க மூணு தரப்பரோட புனிதமற்ற கூட்டுக்கு எதிரானதான் இந்த கிளர்ச்சி அப்படின்னு அறிவிச்சு சித்து மற்றும் கனு தலைமையில சந்தாளர்களோட தலைவர்கள் கிளர்ச்சி ஆரம்பிக்கிறாங்க. அதுல இவங்க பண்ண ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு இதை எரிச்சிருவாங்க. இங்க பாருங்க, அந்த ஏரியாவையே எரிச்சிருவாங்க. அது சொல்றேன் நான் என்னன்னு பின்னாடி வரும். மகேஷ்பூர் அப்படிங்கிற ஒரு போர்ல மஞ்சிகள் என்ன பண்ணாங்கன்னா, சிவப்பு நிற உடையை அணிந்து கிளர்ச்சியை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு போராட்டம் புரட்சினா சிவப்புன்னு நம்ம சொல்றோம்ல, கண்டனம்னா கருப்பு தெரிவிப்போம், போராட்டம் புரட்சின்னு வரும்போது சிவப்பு நிறம்ல. அதுக்கு பார்த்தீங்கன்னா 1850 அதுக்கான அடித்தளம் இட்டவர்கள் சந்தாளர்கள். அவங்களோட நினைவாக தான் இன்ன வரைக்கும் போராட்டம் புரட்சின்னு வரும்போது எல்லா பக்கமும் வடநாட்டு பக்கம் முக்கியமாக சிவப்பு வச்சிருப்பாங்க. ஸோ இவங்க அந்த மஞ்சிக்கள் சந்தாளர்கள் சிவப்பு நிறைய உடையை அணிந்து மகேஷ்பூர் அப்படிங்கிற ஊர்ல ஒரு பெரிய புரட்சி தொடங்கி வைக்கிறாங்க. கிளர்ச்சியோட முதல் வாரத்துல 10 பேர் அடங்கிய குழு மோங் பங்க்ரா அப்படிங்கிற ஒரு கிராமத்தையே தீக்கிரையாக்கிது. சரிங்களா? இந்த கிளர்ச்சியில பெண்களும் இருந்திருக்காங்க. இந்த கிளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவில் பெண்களோட ஆதரவு இருந்துச்சு. சந்தால் பெண்களும் இதுல கலந்துக்கிட்டாங்க. சந்தாளர்கள் இவ்வளவு கோபமா அவங்கள தீ வச்சு எரிக்கிற அளவுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த தொழிலாளர் ஒப்பந்தத்துக்கு கீழே பணிபுரிவாங்கல்ல அந்த பகுதியை ஊடுருவியவர்கள், அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா சந்தாலியன பெண்களை பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெண்கள், கடன் கொடுக்குறவங்க, ஜமீன்தார்கள் எல்லாமே அந்த சந்தாலியன பழங்குடியினரை பாலியல் ஆசைக்கு பயன்படுத்தி வஞ்சிச்சிருக்கிறாங்க. இதனால பாத்தீங்கன்னா பெண்களும் இந்த போராட்டத்துல மிகப்பெரிய அளவுல ஈடுபட்டிருக்காங்க. ஸோ சித்து தான் முதல்ல தலைவராக இருந்திருக்காரு. அவர் கைது செய்யப்பட்ட பின்னாடி கானு பாத்தீங்கன்னா அந்த கிளர்ச்சியை நடத்திருக்காரு. கிளர்ச்சியோட பின்பகுதியில நிறைய விவசாயிகளும் சேர்ந்துக்கிட்டாங்க. சரிங்களா? சார்லஸ் மசேக் அப்படிங்கிற ஒரு அவுரி தொழிற்சாலையை சந்தாளர்கள் என்ன பண்றாங்க, தீக்கிரையாக்கி அந்த சாலையை அந்த தொழிற்சாலையை கொள்ளையடிக்கிறாங்க. இங்க சார்லஸ் மசேக் அப்படிங்கிற அவுரி தொழிற்சாலை வங்காளத்தில் இருக்கிறது தான். அந்த ராஜ்மஹால் குன்று பகுதியில் இருக்கிறது தான். சரிங்களா? இவங்க பாத்தீங்கன்னா இவனுக்கு எதை தொட்டாலும் பிரச்சனை இல்லை, அவனுங்களுக்கு தொழிலை தொட்டா கோவம் வந்துடும். ஸோ இவங்க வெள்ளைக்காரங்க என்ன பண்றாங்க, ஆங்கிலேய தரப்புல இருந்து மிருகத்தனமான ஒடுக்குமுறை நடவடிக்கைகள் தொடங்குச்சு. இராணுவம் குவிக்கப்பட்டு சந்தால் கிராமங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக பழிக்கு பழி தீர்க்கப்பட்டது. இவங்க எப்படி ஒரு ஊரை தான், ஒரே ஒரு ஏரியாவை மட்டும்தான் எரிச்சிருப்பாங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, வெள்ளைக்காரங்க மொத்தமா எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ தேடி தேடி ஒவ்வொரு கிராமமா அங்க இருக்கிற மக்களை கொன்னு அந்த மொத்த கிராமத்தையும் தீ வச்சு கொளுத்திருக்காங்க. சரிங்களா? இந்த கிளர்ச்சி ரெக்கார்ட் பிரகாரம் கிட்டத்தட்ட 30,000 முதல் 50,000 வரை கிளர்ச்சியாளர்கள் கொல்லப்பட்டதா சொல்றாங்க. அதாவது 2 வகையான கருத்துக்கள் இது. 30,000 இருந்து 50,000 வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில இடங்கள்ல 15,000 இருந்து 20,000 வரைன்னு சொல்லியிருக்காங்க. எப்படியானாலும் இவங்க 15, 20 அப்படின்னு சொல்லியிருந்தாலே 30 to 50 போயிருக்கலாம். ஸோ 50,000 பேர் வரைக்கும் கொல்லப்பட்டிருக்காங்கன்னா அது எவ்வளவு பெரிய கிளர்ச்சி, எவ்வளவு பெரிய ஒரு பாவச் செயல், எவ்வளவு பெரிய குற்றன்னு பார்த்துங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 1855 சந்தாளர் வசமிருந்த பகுதிகளை ஒருமுறைப்படுத்தப்பட்டு சந்தாளர்கள் பர்கானா அப்படிங்கிற ஒரு சட்டத்தையே தனி மண்டலத்தை உருவாக்குறாங்க. சந்தாளர்கள் அல்லாத வேறு இனத்தார்கள் அந்த இடத்துல நுழையிறதுக்கு தடை உருவாக்கி இந்த சட்டம் நிறைவேறிருக்கு. இந்த சட்டத்துக்கோசரம் ஒரு இனத்தையே படுகொலை பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய இனப்படுகொலை இது. அதனால தான் சந்தாளர் கழகம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த மகேஷ்பூர், மோங் பங்க்ரா இந்த மாதிரி இடங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியேருந்து நம்ம எடுத்திருக்கோம். பாயிண்ட்ஸ்லாம் 12th கொஞ்சம் இருக்கும். அது இல்லாமல் நம்ம வெளியிலேருந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? கடவுளிடமிருந்து செய்தி வந்ததாக அறிவித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்து மற்றும் கனு. ரொம்ப முக்கியமான பெக்குலியரான பாயிண்ட். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா முண்டா கிளர்ச்சி இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா முண்டாவோட 150வது அந்த பிறந்த நாள் விழா பார்த்தீங்கன்னா கொண்டாடி இருக்காங்க. ரீசெண்டாக கொண்டாடி ஜன்ஜாதிய கௌரவ திவாஸ்னு நமது
பெருமை மிகு பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். சரிங்களா? பிர்சா முண்டா வழி நடத்திய அந்த கிளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா முண்டா கிளர்ச்சி அல்லது உல்குலான் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. உலுகுலான் கிளர்ச்சினா பெரிய கழகம்னு அர்த்தம். இது நடைபெற்ற காலம் வந்து பார்த்தீங்கன்னா 1899 டு 1900. சரிங்களா? பீகார் பகுதியில் வாழ்ந்த முக்கியத்துவம் வாய்ந்த பழங்குடிகள் பீகார்லயும் இருக்காங்க. ராஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ராஞ்சினா ஜார்க்கண்ட் பக்கம். சரிங்களா? இந்த சந்தாளர் கிளர்ச்சி வந்து இந்த முண்டா கிளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா உலுகுலான் கிளர்ச்சி அப்படின்னு கேட்டாலும் இதை தான் குறிக்கும். உலுகுலான் கிளர்ச்சி அப்படின்னா அவங்களோட பாஷையில, முண்டாக்களின் பாஷையில பெருங்கழகம், பெரிய கிளர்ச்சின்னு அர்த்தம். சரிங்களா? இவங்க ஒரு விவசாயம் முறை பண்ணுவாங்க. அந்த விவசாயத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா குன்கட்டி. அதுக்கு வந்து மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு சொத்து அப்படின்னு அர்த்தம். மொத்தமா ஒரு பகுதியை வந்து கூட்டா சேர்ந்து விவசாயம் பண்ணிட்டு அதுல இருந்து எல்லாரும் பிரிச்சுப்பாங்க. சரிங்களா? இந்த தனி சொத்துரிமை அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல, அந்த அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இங்கேயும் அதே பிரச்சனை தான் வரும். வர்த்தகர்கள் வட்டிக்கு பணம் கொடுக்குறீங்களோட அந்த ஊடுருவல்னால இந்த குன்கட்டி முறை வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் சிதையுது. கூட்டு சொத்தா வச்சுக்கிட்டு அவங்க விவசாயம் பண்ணிட்டு இருந்த இடத்த வந்து பிரிச்சு அவங்க இதுக்கு ஊடுருவல் பண்ணவங்களோட சொந்த நலனுக்காக இது பண்ணும்போது அவங்களோட அந்த குன்கட்டி முறையே வந்து பார்த்தீங்கன்னா சிதைவடையுது. சரிங்களா? சிதைவடையும் போது அவங்களுக்கு சாப்பாடுக்கு என்ன பண்ணுவாங்க? அதனால என்ன பண்றாங்கன்னா அங்க அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்த ஆக்கிரமிச்சு அந்த மக்களை பிடிச்சிக்கிட்டு போய் கொத்தடிமைகளாக வலுக்கட்டாயமாக பணியில் அமர்த்துறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு ஒரு துரோகம் பாருங்க அது. சரிங்களா? இதெல்லாம் வந்து வெள்ளைக்காரன் தான் பண்ணாலும் அவன் கூட இருந்து பண்ணது அந்த ஜமீன்தார்கள் வட்டிக்கு பணம் கொடு பணத்தை ஆசைப்பட்டு பண்ணியிருக்காங்க. சரிங்களா? 1890களில் அந்த பழங்குடியின மக்கள் பல்வேறு பகுதிக்கு இடம்பெயர வேண்டிய நிலை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுது. அவங்களோட அந்த குன்கட்டி முறையே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சிதைஞ்சு போச்சு. கட்டாய உழைப்புக்கு தள்ளப்படுறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிர்சா முண்டா வர்றார். ஏன் பிர்சா முண்டா ரொம்ப முக்கியம்னா, இவர் கிளர்ச்சி ஆரம்பிக்கும் போது இவர் வயசு ரொம்ப கம்மி, சின்ன வயசுலேயே செத்துட்டார். ரொம்ப சின்ன வயசு. பிர்சா முண்டா வந்து பார்த்தீங்கன்னா குத்தைக்கு எடுத்து அந்த இடத்த பயிர் பண்ற விவசாய குடும்பத்தில் 1875 பிறக்கிறார். சரிங்களா? ஆங்கிலேயரை விரட்டி விட்டு முண்டாக்களின் ஆட்சியை நிறுவ வந்த புனித தூதர் என்று தன்னை அழைத்து கொண்டதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பிர்சா முண்டா முதல்ல நம்மளோட கடவுளின் தூதர் அப்படின்னு அறிவிச்சதுக்கு அப்புறம் இந்த இயக்கத்துக்கு மிகப்பெரிய அளவில் ஊக்கம் கிடைக்குது. அவர் என்ன சொல்றாருன்னா, தமக்கு இறை தொடர்பு இருக்கு, இறைவனோட எனக்கு தொடர்பு இருக்கு, அண்டவெளியின் சக்தி என்கிட்ட இருக்கு, காஸ்மிக் பவர் இருக்கு, நான் குறி சொல்றது மூலமா முண்டா இன மக்களோட பிரச்சனைக்கு தீர்வு காண போவதாகவும் சொல்லும் போது நிறைய மக்கள் அவரை தேடி வர ஆரம்பிக்கிறாங்க. பிர்சா முண்டாவோட பிரபலத்தை பயன்படுத்தி அந்த முண்டாக்களின் நிறைய தலைவர்கள், முண்டாங்கிறது ஒரு இனம். சரிங்களா? அந்த இன மக்களை ஒன்று இணைக்கிறதுக்கோசரம் நிறைய தலைவர்கள் பிர்சா முண்டாவோட அந்த பிரபலத்தை பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ பிர்சா முண்டா முதல்ல சோட்டா நாக்பூர் பகுதியில் கிளர்ச்சி தொடங்குறாரு. அங்க சாயில் ராகப் அப்படிங்கிற ஒரு இடத்துல கிளர்ச்சி ஆரம்பிக்கும் போது முண்டா சமூகத்தை சேர்ந்த பெண்கள் கண்மூடித்தனமாக கொல்லப்படுகிறார். எங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா சாயில் ராகப் அப்படிங்கிற இடம். சரிங்களா? சாயில் ராகப் படுகொலையை வந்து பார்த்தீங்கன்னா பிர்சாதாரர்கள் தடுத்து நிறுத்தல. சரிங்களா? அதாவது சாயில் ராகப் படுகொலை பிர்சாதாரர்களை தடுத்து நிறுத்தவில்லைன்னா இந்த கொலையை பார்த்து அவங்க பயப்படல. அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆங்கிலேய அதிகாரிகள் பிர்சாவை கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. இந்த அவங்க ஒரு கிளர்ச்சி ஆரம்பிக்கிறாங்க, ஆனா கொல்லப்பட்டது அவங்களோட மக்கள் தான். சரிங்களா? கைது செய்ய உத்தரவு பிறப்பிச்சோன்னா அவரை பிடிச்சி தருவங்களுக்கு பரிசு அனௌன்ஸ் பண்றாங்க. ஆனாலும் அத்தனை மக்கள் கொல்லப்பட்டதுக்கு அப்புறமும் அந்த மக்களோட பெண்கள் கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் அந்த மக்களோட ஆதரவும் பெண்களோட ஆதரவும் இவருக்கு மிகப்பெரிய அளவில் வளருது. சரிங்களா? இவர் என்ன பண்றாருன்னா 1889 சாரி ஆக்சுவலி 99 89ன்னு போட்டேன். 1899 கிறிஸ்மஸ் இருக்குல்ல, அந்த டிசம்பர் 25 அந்த டேட்டை வந்து தேர்ந்தெடுக்கிறார். ஏன் அப்படின்னா பிர்சா முண்டாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருந்துக்கிட்டு மதம் மாறி போய் ஆங்கிலேயருக்கு உதவி செய்கிற ஜமீன்தார்கள், கிறிஸ்துவ குழுக்கள், கிறிஸ்துவமாக மதம் மாறிய முண்டாக்கள், இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீழ்ச்சிக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிறிஸ்மஸ் நாளை தேர்ந்தெடுத்து கிறிஸ்துவ தூதுக்குழுக்கள், கிறிஸ்துவலாக மாறிய முண்டாக்கள், ஜமீன்தார்கள், அரசு அதிகாரிகள் எல்லாத்து மேலேயும் அம்பெறிஞ்சு தாக்குதல் நடத்துறாங்க. அவன்கிட்ட துப்பாக்கி இருக்கு. பழங்குடி மக்கள்கிட்ட என்ன இருக்கும்? வேலு, அம்பு, இதுதானே இருக்கும். ஸோ இதை வச்சு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடத்துறாங்க. காவல் நிலையங்கள் தாக்கப்படுகிறது, நிறைய அரசு அதிகாரிகள் கொல்லப்படுகிறாங்க. அடுத்த சில மாதங்களுக்கு இது மாதிரியான புரட்சிகள் நடந்துகிட்டே இருக்கு.
இறுதியாக 1900 ஆண்டு பிப்ரவரி மாதம் கைது செய்யப்பட்டு ஜூன் 9 பிர்சா முண்டா என்ன பண்றாருன்னா சிறையில இறந்துடுறாரு. இங்க பாருங்க, பிர்சா முண்டாவை கைது பண்ண இதுதான் பிர்சா முண்டா. ஆள் பாருங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்லோவா சின்னதா இருக்க மாதிரி இருக்காருல்ல, ஆனா அவர் பண்ண புரட்சி வந்து பெருசு. இதை வச்சு நிறைய படம் எடுத்திருக்காங்க. டைரக்டர் பா ரஞ்சித் இதை வச்சு படம் எடுக்கணும்னு ட்ரை பண்ணாப்புல, இன்னும் எடுக்க முடியல. ஆனால் அவர் ஏதோ இது போட்டிருக்கிற மாதிரி சொன்னாங்க. சரிங்களா, வரலாம். இதை வச்சு நிறையா படமும் வந்திருக்கு, ஹிந்திலையும் படம் வந்திருக்கு. சரிங்களா. ஸோ முண்டா கிளர்ச்சி எதுக்கு வந்து இது பண்ணுச்சுன்னா, அதுக்கப்புறம் அந்த சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் 1908 நிறைவேற்றப்பட்டு பழங்குடியினர் நிலத்தில் பழங்குடியினர் அல்லாதவர் நுழைவது தடுக்கப்பட்டது. 24 வயசுலயே இறந்துட்டார். சரிங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிர்சா முண்டாவோட கைது செய்யப்பட்டப்ப கிடைத்த ஒரிஜினல் ஃபோட்டோ. கையில் பாருங்க, விலங்கு மாட்டி நிற்க வச்சிருக்காருங்க. பக்கத்தில் இது வெள்ளைக்காரங்களா? இல்லை, தெரியுதா? நம்ம ஆட்கள் தான், இந்தியர்கள் தான். ஸோ முண்டாக்களை பற்றி சொல்லும்போது சோட்டா நாக்பூர் பீடபூமியில் மட்டும் வாழாமல், நான் சொன்னேன் இல்லையா, நிறைய இடங்கள்ல இருப்பாங்க. ராஞ்சியில் இருக்காங்க. ஆனால் இவங்க அதிகமாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோட்டா நாக்பூர், பீகார், ஜார்க்கண்ட் இந்த மாதிரி பகுதிகள். சரிங்களா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திய மொழி பேசும் ஒரு குழுவோட ஒரு பகுதி. கேட்கலாம். சரிங்களா. அதனால தான் அதெல்லாம் நம்ம தேடித்து வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சரிங்களா. இவங்களோட சமூகத்தை வந்து பார்த்தீங்கன்னா டோலா அல்லது ஹாடி அப்படிங்கிற கிராமத்தை சுற்றி ஒழுங்கமைக்கப்பட்டிருக்குமா இவங்களோட சமூகம். அந்த கிராமத்தை இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா டோலா அல்லது ஹாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதத்தை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அந்த மதத்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா சர்னைசைம் அல்லது ஆதிதரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்னா மதம் அல்லது சர்சைனம் பகான்கள் அப்படிங்கிற பூசாரிகளால வழி நடத்தக்கூடிய சடங்குகளை உள்ளடக்கியது. இதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன், இந்த அவுட் சோர்ஸ் புக்கில் ஒன்று இருந்துச்சு, அதை நான் பின்னாடி சொல்கிறேங்க. இதையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுன்னு. சரிங்களா. அது வந்து கோள்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கோள்கள் சொல்லுவாங்க. சரிங்களா. அது நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். சரியா. ஸோ பிர்சா முண்டா, இவர் தாங்க பிர்சா முண்டா. சரிங்களா. இது வந்து பிர்சாக்கள் பற்றிய எக்ஸ்ட்ரா தகவல் தான், தெரிஞ்சு வச்சிங்க. அவங்களோட சமூகத்தை டோலா அல்லது ஹாடின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு ஆசிய மொழி பேசக்கூடிய பழங்குடி சமூகத்தை சார்ந்தவர்கள். சோட்டா நாக்பூர் பீடபூமி பகுதி, ராஞ்சி, ஜார்க்கண்ட், பீகார் இந்த பகுதியெல்லாம் இருந்திருக்காங்க. இவங்களோட கிராமம் டோலா அல்லது ஹாடி. இவங்களோட மதம் சர்னைசம் அல்லது ஆதிதரம், சர்ணா மதம்னு சொல்லுவாங்க. பகான்கள் அப்படின்னு ஒரு பூசாரிகள்லாம் இருப்பாங்க. பிர்சா முண்டாவே இந்த மக்கள்லாம் எப்படி ஒருங்கிணைச்சாருன்னா குறி சொல்றது மூலமாகவும் தெய்வீக நம்பிக்கை மூலமாக தான் ஒருங்கிணைச்சிருக்காரு. சரிங்களா. பிர்சா முண்டா பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 15, 1875 ராஞ்சி மாவட்டம் உலிகாது அப்படிங்கிற கிராமம். சரிங்களா. இவர் இறந்தது ஜூன் 9, 1900. எப்பன்னு வந்து பார்த்தீங்கன்னா 24 வயசுல. சரிங்களா. ஏன் பிர்சா முண்டாவை பற்றி எடுத்துட்டாருன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். 150வது விழா கொண்டாடி இருக்காங்க, நினைவு தினம். சரிங்களா. இங்கே பாருங்க, 1990, இப்போ 2025. ஸோ பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா 1875. ஸோ அப்போ 150 வருஷம் ஆச்சு இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவரோட நினைவு தினத்தையோ பிறந்த தினத்தையோ, நினைவு தினம்னு நினைக்கிறேன். சரிங்களா, ஜன்ஜாதிய கௌரவ திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு மோடி அவர்கள். பெருமை தினம், பழங்குடியினர்கள் பெருமை தினம் இவர் பிறந்த நாள் தான், நவம்பர் 15 ஜன்ஜாதிய கௌரவ திவாஸ். அது கேள்வியும் வந்துச்சு. சரியா. ஸோ பிர்சா முண்டாவோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா சுகுணா முண்டா. முண்டாங்கிறது அந்த இன மக்களோட பேர். இவரோட பேர் பிர்சா. அவங்க அம்மா பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்மி ஹாட்டு. அப்பா பேர் சுகுணா முண்டா, அம்மா பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்மி ஹாட்டு. சரிங்களா. பிர்சா வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அவரோட ஆசிரியராக இருந்தது பார்த்தீங்கன்னா ஜெய்பில் நாகின். ஆங்கிலேயர்கள் உள்ள வந்துட்டாங்க மதத்தை பரப்பதுக்கு. அவங்க மூலமாக சல்கா அப்படிங்கிற பகுதியில் கல்வி கற்றிருக்காரு. பின்னாடி பிர்சா மறுபடியும் கிறிஸ்துவ மதத்துக்கு மாறி இருக்காரு. படிக்கிறதுக்கோசரம் கிறிஸ்துவ மதத்துக்கு மாறி ஒரு ஜெர்மன் மிஷன் பள்ளியில் சேர்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் பள்ளியை விட்டு வெளியே வந்த பிர்சா முண்டா என்ன பண்ணியிருக்காருன்னா பிர்சைட் அப்படிங்கிற நம்பிக்கையை உருவாக்கியிருக்காரு. முண்டா சமூகத்தை சேர்ந்த நிறைய மக்கள் அந்த நம்பிக்கையை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கிறிஸ்துவத்தை தழுவி அப்புறம் அதிலிருந்து வெளியே வந்து அவர் அந்த மதத்தை இது பண்ணியிருக்காரு. அதாவது அவருக்கு ஏதோ ஒரு கடவுளோட தரிசனம் கிடைச்சதா வந்து சொல்லப்படுது. அது கதைகள்ல இருக்கு. சரிங்களா. பிரிட்டிஷ் கிறிஸ்துவ மிஷினரி பள்ளிகளால்
எதிர்மறையாக பாதிக்கப்பட்ட அந்த பாரம்பரிய பழங்குடிய கலாச்சாரத்தை மீட்டெடுத்த பெருமை பிர்சா முண்டாவுக்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அதாவது பழங்குடியினரை அடிமைப்படுத்துறதுக்காகவும் மதம் மாற்றத்திற்காகவும் வந்த கிருஷ்ணுவ மிஷினரிகிட்ட இருந்து அந்த பழங்குடியின பாரம்பரியத்தை மீட்டெடுத்தவர் யாருன்னா பிர்சா முண்டா. சரிங்களா? அவரோட பிரிவு அந்த முண்டா மக்களுக்காகலே அவங்க நிறைய பேர் கிறிஸ்துவதாக மாறிட்டாங்க. ஆனா அந்த மாறினாலும் அவங்களுக்கும் அந்த பிரச்சனைகள் இருந்திருக்கு. வரி வசூல், மதம் மாற்றங்கள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்க பார்த்துட்டு பிர்சா முண்டா பெரிய அளவில் வராரு. அவர் என்ன பண்றாருன்னா 1895 ஒரு 20 வயசுல ஒரு உயர்ந்த கடவுளோட தரிசனத்தை கண்டதா கூறப்படுது. அதாவது அந்த வாய்வழி கதைகள்ல சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவர் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் தலைவராக வளர்ந்துருக்காரு. ஏதோ ஒரு நாட்டார் தெய்வங்கள், காந்தாரா படத்துல வர மாதிரி ஏதோ ஒரு தெய்வத்தை அவர் தரிசனம் பண்ணதா செய்திகள் கூறப்பட்டிருக்கு. சரிங்களா? எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, இருக்கலாம். சரிங்களா? அற்புதம் செய்பவர் மற்றும் பிரசங்கி அப்படிங்கிற மாதிரி அவரோட பேரை இது பண்ணிக்கிட்டாரு. இவரை பெரிய அளவில் வெள்ளைக்காரங்க ஒரு த்ரெட்டா பார்த்தது பார்த்தீங்கன்னா ஏன் அப்படி எதுக்காக பார்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளைக்காரங்களோட மதமாற்ற நடவடிக்கையை பார்த்தீங்கன்னா எதிர்த்து இருக்காரு. ஆல்ரெடி மதம் மாறி போனவங்களை மறுபடியும் அவங்களோட பாரம்பரிய வழிக்கு கொண்டு வந்திருக்காரு. சரிங்களா? இவர் இந்த மாதிரி வரும்போது அந்த பகுதியில் இவரோட பேர் பெரிய அளவில் வருது. முண்டா மக்கள் மட்டும் இல்லாமல் அந்த பகுதியை சுற்றிய ஓரான்கள், காரியாக்களும் அவரை பார்க்க வந்திருக்காங்க. இதெல்லாம் பழங்குடி சமூகத்தோட பேர். சரிங்களா? ஓரான் மற்றும் முண்டா மக்கள் முதல் பர்வாரி, செச்சாரி, இந்த மாதிரி நிறைய அந்த பகுதிகளில் இருக்கிற பல்வேறு இன மக்கள் பிர்சா மீது நம்பிக்கை கொண்டு மறுபடியும் பாரம்பரியத்தை திரும்புறாங்க. இவர் என்ன எல்லாரும் செல்லமா இவர் என்னன்னு கூப்பிட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தார்தி ஆபா இல்லது தார்தி பூபா, தார்தி ஆபா, தார்தி பூபா, தார்தி பா அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. அப்படின்னா பூமியின் தந்தை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? பிரிட்டிஷ் ராஜ்யத்தை அச்சுறுத்தும் பிர்சா முண்டாவின் முழக்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அபுவா ஏ ராஜ் ஏ ஜானா, மகாராணி ராஜ் துண்டு ஜனா. மறுபடியும் படிக்கிறேன், ஏதோ முண்டாக்கள் பாஷையாட்டு இருக்கு. அபுவா ராஜ் ஏதே ஜனா, மகாராணி ராஜ் துண்டு ஜனா. அப்படின்னா ராணியின் ராஜ்யம் முடிவுக்கு வரட்டும், எங்கள் ராஜ்யம் நிலைநாட்டப்படும் அர்த்தம். சரிங்களா? தார்தியா பூபா அப்படின்னாலும் இவரு தான். சரிங்களா? பிர்சா முண்டாவோட நினைவு தினம் பார்த்தீங்கன்னா ஜூன் 9. அவரது பிறந்தநாளான நவம்பர் 5 ஜான்ஜாதிய கௌரவ் திவாஸ் பழங்குடியினர் பெருமை தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இப்போ ரீசெண்டாக தான் 150வது பிறந்தநாள் விழாவை ஜூன் மாதம் கொண்டாடினாங்க. சரியா? அதனால தான் பிர்சா முண்டா ரொம்ப முக்கியம். இந்த பிர்சா முண்டாவை பற்றி எதுவுமே ஸ்கூல் புக்கில் இருக்காது, அவுட் சோர்ஸ்லேயும் இருக்காது. இது நம்ம கூகுள் பண்ணி நிறைய பேஜை தேடி அதிலிருந்து எடுத்துகிட்டு வந்தது. சரியா? பிர்சா முண்டா பேரில் பார்த்தீங்கன்னா அந்த ராஞ்சி சைடு நிறைய நினைவு சின்னங்கள், பல்கலைக்கழகங்கள்லாம் இருக்கு. சரியா? ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த கிளர்ச்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 10th புக்கில் இருக்கும், 12th புக்கில் இருக்கும். சரிங்களா? 8th புக்லையும் சில இடங்களில் கவர் ஆகும். இதை தாண்டி நிறைய பழங்குடியினர்களுக்கு கிளர்ச்சி நடந்திருக்கு, அது சம்மந்தமான கேள்விகளும் வந்திருக்கு. சரிங்களா? இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த ஒரு 5 கிளர்ச்சி பார்க்குறப்ப கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்தோம். அடுத்த கிளர்ச்சியெல்லாம் நம்ம பார்க்கும்போது காதில் நல்லா கேட்டுங்க, நோட்ஸ் எடுத்துங்க தயவு செய்து. சரியா? இல்லை ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இதெல்லாம் அவுட் சோர்ஸு. ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய கிளர்ச்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா பில்ஸ் கிளர்ச்சி. பில்ஸ் கிளர்ச்சி அல்லது பில்லர்ஸ் கிளர்ச்சி, பில்லர்களின் கிளர்ச்சி அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த கிளர்ச்சி எங்கே நடந்துச்சு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, குஜராத். வருஷம் 1818, அப்புறம் 1831. கோள்கள் கிளர்ச்சிக்கு முன்னாடியே நடந்தது. இதோட தலைமை யாருன்னு பார்த்தீங்கன்னா திரீம் பக்ஜி அப்படிங்கிறவர். இவர் யாருன்னா 2ஆம் பாஜிராவ் இருக்கார் இல்லையா, அவரோட அமைச்சர். 2ஆம் பாஜிராவ் தான் கடைசி பேஷ்வான்னு நினைக்கிறேன். சரிங்களா? கிளர்ச்சிக்கார காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய இன மக்கள் பார்த்தீங்கன்னா பில்ஸ் மக்களோட வாழ்க்கை, பொருளாதார, கலாச்சாரத்தில் ஈடுபட்டிருப்பாங்க. சரிங்களா? அந்த கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை கொடுத்துருப்பாங்க. அதனால இவங்க கிளர்ச்சியில் ஈடுபட்டிருப்பாங்க. ஸோ பில்ஸ் அப்படிங்கிற இனம் பார்த்தீங்கன்னா மேற்கு இந்தியா, குறிப்பாக பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேச, ராஜஸ்தான் அந்த சரௌண்டிங்கில் தான் இருந்திருக்காங்க. ஸோ அங்கே இருந்த ஒரு மிக முக்கியமான ஒரு பழங்குடி மக்கள். சரிங்களா? இவங்க பார்த்தீங்கன்னா மராட்டிய சிவாஜி இருக்கார் இல்லையா, அவரோட வழியில் வந்தவங்க. இந்த கிளர்ச்சி ஆரம்பிச்சதே பார்த்தீங்கன்னா பேஷ்வாவோட ஒரு அமைச்சர் தான், திரீம் பக்ஜி. சரிங்களா? 1818 பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவோட ரொம்ப முக்கியமான பகுதியான கந்தேஷ்,
அப்படின்னா இப்போ இருக்கிற மகாராஷ்டிரா அந்த பகுதியை கைப்பற்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சட்புதா, சட்மாலா, அஜந்தா அந்த மாதிரியான பகுதியில் இருக்கிற இடத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கைப்பற்றும் போது அந்த பகுதி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷாருக்கு எதிராக ஒன்று கூடுறாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று திரண்ட மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் பாஜிராவோட அமைச்சரான திரிம்பக்சியோட தலைமையில் கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க. கிளர்ச்சியில் ஈடுபட்டோன்னா ஆங்கிலேயர்கள் இந்த திரிம்பக்ஜியை பிடிச்சி சிறையில் அடைச்சிடறாங்க. சரிங்களா? சிறையிலேருந்து தப்பிச்ச திரிம்பக்சி என்ன பண்ணுறாருன்னா அவரோட மருமகன் ஒரு 2 பேர் இருக்காங்க, அவங்களோட சேர்ந்து பெரிய கிளர்ச்சி ஒரு 8000 பேரை சேர்ந்துக்கிட்டு ஒரு கிளர்ச்சியை இது பண்ணுறாரு. அந்த கிளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா வேல்டன் ஆஸ்ட்ராம் அப்படிங்கிற ஒரு ஆங்கில அதிகாரி தடுக்கிறார். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரி அந்த மக்களோடையே தங்கி இருந்து அவங்களோட நம்பிக்கையை சம்பாரித்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நகர்ப்புற வாழ்க்கையை கொண்டு வந்து இந்த கிளர்ச்சியை முற்றிலும் கொடுக்குறாரு. சரிங்களா? கிளர்ச்சி காரணம் திரிம்பக்சி, ஒடுக்கியவர் வந்து பார்த்தீங்கன்னா வேல்டன் ஆஸ்ட்ராம். சரிங்களா? இது நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலனாலும் முக்கியமான பகுதிகள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கோசம் தான் கொண்டு வந்திருக்கு. சரிங்களா? பில்ஸ் கிளர்ச்சி. சரியா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காசி கிளர்ச்சி. இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கிளர்ச்சி. சரிங்களா? காசி கிளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா 1830-31 வாக்கில் நடந்துச்சு. சரிங்களா? இந்த வடகிழக்கு மாகாணங்கள் இருக்கு இல்லையா, காசி மற்றும் ஜெயந்தியா குன்றுகள், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபி வரும்போது அந்த ஏரியாவை படிப்பீங்க. அந்த அந்த வடகிழக்கு மாகாணங்களில் அந்த காசி ஜெயந்தியா குன்றுகளால் தடுக்கப்பட்டு தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழையே வரும். சரிங்களா? அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு குன்று அங்கே நடைபெற்ற கிளர்ச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா காசிகள் கிளர்ச்சி. சரிங்களா? இந்த கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கியவர் வந்து பார்த்தீங்கன்னா டிரோட் சிங் அப்படிங்கிறவர். யாரு? டிரோட் சிங். சரிங்களா? கிளர்ச்சிக்கான முக்கியமான காரணம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காசின மக்கள் வாழ்ந்த பகுதிகளுக்கு அந்த பகுதிகள் அந்த மலை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மலையை தான் ரொம்ப புனிதமாக நினைச்சிருப்பாங்க. அந்த மலைகளை ஆக்கிரமிச்சு புதிய வணிகத்திற்கான வணிக பாதையை உருவாக்கியிருக்காங்க வெள்ளைக்காரங்க. இவனுங்க பல்வேறு பழங்குடியின மக்கள், விவசாயிகள் எல்லாத்து வாழ்க்கையிலும் விளையாண்டுருக்காங்க. ஸோ இந்த காசி மற்றும் ஜெயந்தியான மலைகளுக்கு இடையே வந்து பார்த்தீங்கன்னா செங்குத்தான நிலப்பரப்பு இருக்கும். அந்த நிலப்பரத்தை ஆக்கிரமிச்சு பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கையும் சில்கட்டையும் இணைக்கும் ஒரு புதிய பாதையை உருவாக்க கிழக்கிந்திய கம்பெனி முயலும் போது தான் பிரச்சனை வெடிக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அசாம் பக்கம், மணிப்பூர் பக்கம்லாம் பெரிய பழங்குடியினர்கள் போராட்டம்லாம் போன வருஷம்லாம் நடந்துச்சு இல்லையா? ஸோ அந்த மாதிரியான பழங்குடியின மக்கள் அப்போருந்தே அவங்க இருக்காங்க. சரிங்களா? இந்த காசி மற்றும் ஜெயந்தியா குன்றுகளுக்குன்னா அசாம் மலை பிரதேசத்தில் இந்த பழங்குடியான மக்கள் தான் காசின மக்கள். அவங்க இந்த புதிய வணிக பாதை அமைக்கும் போது பெரிய பாதிப்புக்குள்ள உள்ளாயிருக்காங்க. சரிங்களா? அந்த காசின மக்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வணிகப்பாதையை அடைச்சது இல்லாமல் அந்த வணிகப்பாதையை அமைக்கிறதுக்கு இந்த பழங்குடியின மக்களையே பிடிச்சிட்டு போய் வேலை செய்ய வச்சு டார்ச்சர் பண்ணியிருக்கானுங்க. அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளர்ச்சி வெடிச்சிருக்கு. சரிங்களா? இந்த மக்களையே தொழிலாளர்களாக, அடிமை தொழிலாளர்களாக பயன்படுத்தும் போது, ஏண்டா இங்கே பாதை போகிறதே தப்பு, அதுக்கு ஏன் மக்களையே நீ இது பண்ணுறியாங்கும் போது அந்த டிரோட் சிங் அப்படிங்கிறவர் மிகப்பெரிய அளவில் தாக்குதலை தொடங்கி வெள்ளைக்காரங்களை அடித்து துரத்திருக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. துரத்திட்டாங்க ஓரளவுக்கு. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காசி கிளர்ச்சி. இதுவும் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸில் தான் இருக்குது, புக்கில் எந்த புக்லேயும் இருக்காது. ஆனால் இதெல்லாம் பொறுத்துக்களை கேட்பாங்க, கூற்றுகளில் கேட்பாங்க. ஏன்னா அவங்க பழங்குடியின கிளர்ச்சின்னு தான் கொடுத்துருக்காங்க, புக்கில் தான் கேட்பான்னு இல்லை, இதுவும் கேட்கலாம். சரிங்களா? நிறைய கிளர்ச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், தயவுசெய்து நோட்ஸ் எடுத்துது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுவார் அப்படிங்கிற ஒரு கிளர்ச்சி. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜங்கிள் மஹால் கிளர்ச்சின்னு கூட சொல்லுவாங்க. என்னது? ஜங்கிள் மஹால் கிளர்ச்சி. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீண்ட காலம் நடந்திருக்கு. 1766 நடந்திருக்கு, 1816 நடந்திருக்கு. இந்த நடைபெற்ற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஜங்கிள் மஹால் அப்படிங்கிற ஒரு ஏரியா. சரிங்களா? அந்த கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கினவர் வந்து பார்த்தீங்கன்னா தல்பூமில் அப்படிங்கிறவர். கிளர்ச்சிக்கான காரணம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனியின் அதிகப்படியான வரி விதிப்பு. சரிங்களா? 1771க்கும் 1809க்கும் இடையில மேற்கு வங்க கிராமங்களான மிட்னாப்பூர், பங்குரா, மன்ஃபூ இந்த மாதிரியான பகுதிகளில் விவசாயிகள் தொடர்ந்த கிளர்ச்சி இது. இந்த கிளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா புமீஜ் கிளர்ச்சி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகள் கேட்பாங்க. ஏன்னா அந்த பழங்குடியின மக்களை வந்து பார்த்தீங்கன்னா புமீஜின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இவங்க அந்த முண்டாக்கள் இருக்காங்களா, முண்டாரி, அவங்களோட நீரோட்டத்தில் இருந்த மக்கள் தான். சரிங்களா? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வங்காள மாவட்டங்களில் குடிபெயரும் போது இவங்களோட
இவங்களோட சொத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சொத்துக்களை நிலப்பிரபுக்கள்லாம் வச்சு அவங்க செல்வ செழிப்பாக வாழும்போது அதை பார்த்து இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோபம் அதிகமாக வந்திருக்கும். எங்களோட நிலப்பகுதியை ஆக்கிரமித்து நீங்கள் நல்லா இருக்கீங்க, நாங்கள் வந்து இப்படி நாசமாக போகணுமா அப்படிங்கும்போது ஒரு கிளர்ச்சி ஆரம்பிச்சிருக்கு. இந்த கிளர்ச்சியும் வந்து பார்த்தீங்கன்னா ஜமீன்தார்களுக்கு எதிரான ஒரு கிளர்ச்சி தான். சரிங்களா? மிகப்பெரிய அளவில் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டு தான் இந்த கிளர்ச்சியும் அடக்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஜமீன்தார்களுக்கு எதிராக அவங்களோட வருமானம் நிறையா அதிகரிக்குது, அது வந்து நம்மளோட வளத்தை திருடி தான் அதிகரிக்குதுன்னு நினைக்கும் போது அதை மட்டும் இல்லாமல் அவங்க வளர்றதுக்கு காரணமே நம்மகிட்ட இருந்து பிடுங்குற அநியாய வரி தான் அப்படின்னு சொல்லி தான் கிளர்ச்சி வெடிச்சிச்சு. சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பகாரியாஸ் கிளர்ச்சி. பகாரியாஸ் ராஜ்மஹால் பகுதி. இந்த தீரன் அதிகாரம் ஒன்றில் வர பவாரியாவும் இவங்களும் ஒன்றாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? அவங்களும் கிளர்ச்சி ஆரம்பிச்சிருக்காங்க 1878. இது நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்மஹால் பகுதி. இதுக்கு தலைமை வகித்தவர் ராஜா ஜெகநாத். சரிங்களா? கிளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா பகாரியல் வந்து பார்த்தீங்கன்னா சந்தால், அந்த ராஜ்மஹாலில் தானே சந்தாலும். ஸோ அந்த பர்காலில் அந்த பழங்குடியினர் மக்களோட வசித்த இன்னொரு பழங்குடியினர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகாரியாஸ். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பழங்குடியினராக இருந்திருக்காங்க. பழங்குடியினராக இருக்கும்போது பிரிட்டிஷ் ஆட்சி வருவதற்கு முன்னாடியே அவங்கள அவங்களோட சுதந்திரத்தை நல்லா என்ஜாய் பண்ணி இருந்திருக்காங்க. அவங்க பஞ்சகாலங்களில் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சமவெளியில் குடியேறிய அந்த சமவெளி மக்களை வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி கொள்ளையடித்து வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இவங்க வேட்டை வீரர்களாகவும் மேய்ச்சல் வேகம் மலைவாழ் மக்களாக தான் இருந்திருப்பாங்க. இந்த பிரிட்டிஷ்காரங்க வந்ததுக்கப்புறம் அவங்களோட மொத்த சுதந்திரம் பறிப்பே இருக்கும். மேய்ச்சலை தடை செஞ்சுருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழ்காடுகள் அங்கேருந்து எந்த வளங்களையும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கங்கே கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. சமவெளியில் விவசாயத்தில் கொள்ளையடிச்சிட்டு இருந்தவங்க அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறுவப்பட்ட குடியிருப்புகளான ஆங்கிலேயர்கள் அப்புறம் ஆக்கிரமிப்பாளர்களோட குடியிருப்புகளை அடிக்கடி தாக்கி கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால் ஆங்கிலேயருக்கும் இவங்களுக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு சண்டை ஏற்பட்டு 1770 ஆங்கிலேயர்கள் பகாரியாக்களை இரக்கமற்ற முறையில் வேட்டையாடி கொண்டிருக்காங்க. ஏன்னா மற்றவங்க மாதிரி இல்லை, இவங்க பேசிக்காக ஒரு வேட்டை சமூகம், ஒரு கொள்ளைக்கூட்டம் மாதிரி பகாரியாஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ராஜா ஜெகநாத் அப்படிங்கிறவரோட தலைமையில் பகாரியாக்கள் கிளர்ச்சி செஞ்சுருக்காங்க. ஆனால் அவங்களோட கிளர்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒடுக்கியிருக்காங்க. சரிங்களா? இந்த கிளர்ச்சி ஒடுக்கிறதுக்கு பிரிட்டிஷர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான முறையை கையாண்டிருக்காங்க. தான் சமாதான முறை. யாராவது திருந்திட்டிங்கன்னா உங்களுக்கு உதவித்தொகை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி உதவித்தொகை கொடுக்க வைக்கிறது. அதுக்கப்புறம் அவங்கள அப்படியே அடிமையாக வச்சுக்கிறது. சில பேர் அதுக்கு இது பண்ணி அமைதி ஒப்பந்தத்தோடு போயிட்டாங்க. சில பேர் என்ன பண்ணியிருக்காங்க, மலைக்குள்ளே ஆழமாக பதுங்கி வாழ்ந்திருக்காங்க. ஸோ இவங்க தான் தீரன் அதிகாரம் ஒன்றில் வந்த பழங்குடியின மக்கள் பகாரியாஸ். அவங்களும் கிளர்ச்சியில் ஈடுபட்டிருக்காங்க. பகாரியாஸ் அல்லது பவாரியா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து ராமோசி கிளர்ச்சி. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் வந்திருக்கு. சரிங்களா? நடைபெற்ற இடம் இது மகாராஷ்டிரா. சதாரா மகாராஷ்டிரா ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. சதாரா மகாராஷ்டிரா பூனேவை சேர்ந்த ஒரு கிளர்ச்சி 1822 to 29 இந்த கிளர்ச்சி நடந்திருக்கு. இந்த கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கியவர் வந்து பார்த்தீங்கன்னா சித்தூர் சிங் உமாஜி நாயக். ராமோசி அப்படிங்கிற பழங்குடியினர் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை, அந்த மராட்டிய மேற்கு தொடர்ச்சி மலையில் வாழ்ந்த ஒரு பழங்குடியின மக்கள். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மராட்டிய இராணுவம் மற்றும் காவல்துறையில் ரொம்ப முக்கியமான கீழ்ப்பதவிகளில் பணியாற்றிகள், அதாவது போர் வீரர்கள். சரிங்களா? இந்த 1818 சிவாஜி போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மராட்டிய பகுதிகளில் ஆங்கிலேயர்கள் இணைச்சிருப்பாங்க. அந்த இணைச்சும் போது இவங்களுக்கு நிறைய பேருக்கு வேலை போயிருக்கும். வேலை இழப்பு, ஆல்ரெடி வேலையில் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்ககிட்டே அநியாய வரி வந்து பறிக்கும்போது வேலையற்ற குடும்பத்தையும் வேலை இல்லை அப்படின்னு தெரிஞ்சுமே ஆங்கிலேயர்கள் வரி வசூல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கோபம் வந்து பார்த்தீங்கன்னா கிளர்ச்சியாக மாறி இருக்கு. 1822 சித்தூர் சிங், யாரு, சித்தூர் சிங் அப்படிங்கிறவரோட தலைமையில் சதாராவிற்கு அருகில் நிறைய கொள்ளையடிச்சிருக்காங்க, கிளர்ச்சி ஆரம்பிச்சிருக்காங்க. 1825 26 வரைக்கும் பூனாவோட உமாஜி நாயக் தலைமையில் மறுபடியும் கிளர்ச்சியில் ஈடுபட்டிருக்காங்க. 22 சித்தூர் சிங்கு, 25 26 உமாஜி நாயக், 29 வரைக்கும் இந்த கிளர்ச்சி நீடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு அமைதி குழுவை அனுப்பி ஆங்கிலேயர்கள் அவங்களுக்கு வேலை தரோம், வேலை வாய்ப்பு தரோம், அதை தரோம், எதை தரோன்னு சொல்லி கிளர்ச்சி அடக்கியிருக்காங்க. ராமோசி கிளர்ச்சி ரொம்ப முக்கியமான மராட்டிய மக்களின் கிளர்ச்சி.
சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசி. சன்னியாசிங்கிறது ஒரு இனங்க, சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 1763 டு 1800 வங்காளம் மற்றும் கிழக்கிந்தியா அந்த பக்கம் வடகிழக்கு வங்காளம் அந்த வடகிழக்கு பகுதியை சேர்ந்த மலைவாழ் மக்கள் சன்னியாசி அப்படிங்கிற மலைவாழ் மக்கள். இந்த கிளர்ச்சி தான் ரொம்ப வித்தியாசமான கிளர்ச்சி. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான கிளர்ச்சி. ஏன் அப்படிங்கிறது பின்னாடி ஒரு பாயிண்ட் வரும் பாருங்க. மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மலைவாழ் மக்கள் வந்து அவங்களோட புனித தலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே மலையில் இருக்கும், சரிங்களா? அதை போய் இவங்க கும்பிட்டு வருவாங்க அடிக்கடி. அப்படி கும்பிட்டு போயிட்டு வர்றதுக்கு வரி வசூல் பண்ணியிருக்காங்க வெள்ளைக்காரங்க. பாருங்க எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. அந்த மக்கள் அவங்களோட நிலப்பகுதியில் அவங்களோட தெய்வங்களையும் அவங்களோட புனித தலங்களையும் பார்வையிடுறதுக்கு தடை பண்ணியிருக்காங்க, போறதுக்கு தண்டல் வசூல் பண்ணியிருக்காங்க வெள்ளைக்காரங்க. யாத்திரை வரி. அதை தொடர்ந்து கிளர்ச்சி மிகப்பெரிய அளவில் வெடிச்சு அவனுங்க வேற வழி இல்லாமல் அந்த பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா தடை பண்ண மாட்டோம், நீங்கள் போயிட்டு வரலாம், நீங்கள் வந்து யாத்திரைக்கு வரி வசூல் பண்ணலாம் அப்படிங்கிற நிலைமை கொண்டு போச்சு. யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்க. ஸோ இந்த கிளர்ச்சி ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா நம்மளோட தேசிய பாடல் இருக்கு இல்லையா, ஆனந்த மடம் அப்படிங்கிற நாவல் எடுத்துப்பார் இல்லையா, பக்கிம் சந்திர சாட்டர்ஜி 1882 எழுதிய ஆனந்த மடம் அப்படிங்கிற நாவல் இந்த சன்னியாசி கிளர்ச்சி மையமாக கொண்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கேட்கலாம், கேட்டிருக்காங்க, கேட்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சிங்கிற மாதிரி இதில் தேர்வுலாம் கேட்பாங்க. யூபிஎஸ்சி குரூப் 1 இந்த மாதிரியான தேர்வில் சன்னியாசி கிளர்ச்சி இப்படிலாம் கேள்விகள் வரும், சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கந்த் கிளர்ச்சி. இது வந்து பார்த்தீங்கன்னா பாட்னா, பீகாரோட பாட்னா. இது வந்து 1837 டு 56 அந்த காலகட்டங்களில் நடந்தது. இதோட தலைமை வந்து பார்த்தீங்கன்னா சக்ரா பிசாய் அப்படிங்கிறவர். கந்த் மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழக்கம் இருந்துச்சு, மனிதர்களை பலியிடும் பழக்கம், கொடூரமான பழக்கம். இது வேண்டாம் ஒரு நியாயமில்லாத கிளர்ச்சியாக இருக்கலாம். ஏன்னா மலைவாழ் மக்கள் மனிதர்களை பலியிடும் வழக்கத்தை பிரிட்டிஷார் எதிர்ப்பு தெரிவிச்சோன்ன கிளர்ச்சியில் ஈடுபட்டிருக்காங்க. மேலுமே இது எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு பழக்க முறை தான். ஆனால் நம்ம தமிழ் சமூகத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான இதெல்லாம் இருந்திருக்குங்கிற மாதிரி சில பாடங்கள்லாம் சில இதெல்லாம் வந்து புனைவுகள்லாம் இருந்திருக்கும். இந்த போர் நடக்கிறதுக்கு முன்னாடி யாரையாவது ஒருத்தர் பலியிடணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மகாபாரத கதையெல்லாம் வரும். ஸோ அந்த கதையில் வந்து வர மாதிரியே இங்கேயும் ஏதாவது ஒரு இது வரும்போது ஆடு மாடு கோழிலாம் பலியிற மாதிரி அவங்க மனிதர்களை பலியிட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு தடை செய்யும் போது இந்த கிளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. கிளர்ச்சியோட தலைமை சக்ரா பிசாய் பாட்னா பகுதியில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அகோம் கிளர்ச்சி. இது ரொம்ப முக்கியமான கிளர்ச்சி. ஏன் அப்படின்னா இது ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் வந்திருக்கு. அகோம் அப்படின்னா அசாம் அப்படின்னு ஆரம்பிச்சிங்க. இந்த கிளர்ச்சி வந்து தலைமை தாங்கியவர் வந்து பார்த்தீங்கன்னா கோம்தார் கோன்வார், சரிங்களா? முதல் பர்மை போருக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறிடுவோம் அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் அங்கே வந்ததுக்கப்புறம் வெளியேறல. அது மட்டும் இல்லாமல் கூடுதல் இடத்தை அபகரிச்சுக்கிறாங்க. அசாம் பர்மா ஒட்டி தானே இருக்கும், அசாமை பிடிக்கிறதுக்கோசரம் இங்கே வந்து தங்கியிருக்காங்க மலைப்பகுதியில். போர் முடிஞ்சதுக்கப்புறம் நான் போகிறேன்னு சொல்லிவிட்டு போகாமல் இன்னும் இடத்த ஆக்கிரமிச்சோன்னா அங்கே இருக்கிற அசாம் மக்கள் கிளர்ச்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா அகோம் அப்படிங்கிற கிளர்ச்சி, சரியா? அடுத்து பாகல் பாந்திஸ் அப்படிங்கிற ஒரு கிளர்ச்சி. இது வந்து 1825 டு 1833 கேப்பில் நடந்திருக்கு. இது நடைபெற்ற இடம் வந்து பார்த்தீங்கன்னா வங்காளம், முக்கியமாக மை மென் சிங் அப்படிங்கிற ஒரு பகுதி. அங்கே வாழ்ந்த மக்கள் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாகல் பந்தீஸ், பழங்குடியின மக்கள். இதோட தலைமை வந்து பார்த்தீங்கன்னா திப்புஷா மற்றும் கரன்ஷா. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வரியல் சட்டம் அதுக்கு எதிரான ஒரு கிளர்ச்சி தான், சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சம்பல்பூர் அப்படிங்கிற ஒரு கிளர்ச்சி நடைபெற்ற இடம் வந்து பார்த்தீங்கன்னா சம்பல்பூர். வருஷம் 1827. இதோட தலைமை வந்து பார்த்தீங்கன்னா வீர் சுரேந்திர ராய். யாரு? வீர் சுரேந்திர ராய் அப்படிங்கிறவர். வீர் சுரேந்திர ராய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்பல்பூர் அப்படிங்கிற ஒடிசா, சரிங்களா? சம்பல்பூர் எங்கே இருக்குன்னா ஒடிசா. ஒடிசாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மாசனம் அவரு தான் உட்காரன்னு இருந்திருக்கும். அவரோட சிம்மாசனத்தை ஆங்கிலேயர்கள் மறுத்ததுனால இந்த கிளர்ச்சி நடந்திருக்கும், சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குகா கிளர்ச்சி. இது நடைபெற்ற இடம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப். இதோட தலைமை வந்து பார்த்தீங்கன்னா ராம்சிங், சரிங்களா? இந்த கிளர்ச்சியோட முக்கியமான நோக்கம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிய ஆட்சி மீட்டெடுப்பது. வெங்கலக்காரன் இருந்து சீக்கிய ஆட்சி, இந்த
கிளர்ச்சிக்கு பக்கமாக, பெருங்கலகத்துக்கு முன்னாடியான கிளர்ச்சிக்கு பக்கமாக நடந்தது 1840 to 57 இந்த காலகட்டங்களில். சரிங்களா? அதுக்கப்புறம் கட்கரி கிளர்ச்சி, இது வந்து பார்த்தீங்கன்னா கோலாப்பூர் மகாராஷ்டிரா அப்படிங்கிற பகுதியில் சதாரா வந்து ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எதிராக நடந்த கிளர்ச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்கரி கிளர்ச்சி. இந்த கட்கரி கிளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா கோல்காப்பூரோட கட்காரிகள் அப்படிங்கக்கூடிய மராட்டிய கோட்டை காவலர்கள், சரிங்களா, அவங்களோட நில உடைமைகள் பறிக்கப்பட்ட போது அவங்க ஆங்கிலேயருக்கு எதிராக இந்த கோட்டையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிலேயருக்கு எதிராக கிளர்ச்சி வந்து தொடங்கியிருக்காங்க 1844, குறிப்பாக செப்டம்பர் மாதம். சரிங்களா? ரொம்ப முக்கியமான அவங்களோட சமன்கட் கோட்டை, புதர்கட் கோட்டை, இந்த கோட்டையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மூடிட்டாங்க வெள்ளைக்காரங்க. ஸோ அந்த கோட்டையில் நம்மளால் நுழைய முடியல, நம்மளோட அந்த நில உடைமை பறிபோகுது அப்படிங்கிறதுக்கு எதிராக நடக்கப்பட்ட ஒரு கிளர்ச்சி தான் சதாரா கிளர்ச்சி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குடகுனா உங்களுக்கு எங்கே இருக்குன்னு தெரியும், ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா புட்டபசப்பா மற்றும் அப்பைய கவுடா 2 பேர் கிளர்ச்சியில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த தென்னிந்தியா பக்கம் நடந்த ஒரு கிளர்ச்சி 1834. சரிங்களா? இதுக்கான காரணம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வரி விதிப்பு. சரியா? அடுத்து பாலகொண்டா கிளர்ச்சி, இந்த கொண்டா அப்படின்னு வருது இல்லை, இதுவும் ஆந்திரா தான். இது கர்நாடகா, இது ஆந்திரா. 1831, 32. இது வந்து பார்த்தீங்கன்னா தலைமை அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லை, மக்கள்லாம் சேர்ந்து ஒரு புரட்சி. ஜமீன்தார்களுக்கு தலைமையில் வரி விதிப்புக்கு எதிராக, ஆங்கிலேயருக்கு எதிராக ஜமீன்தார்களோட தலைமையில் கிளர்ச்சியில் மக்கள் ஈடுபட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நர்கல் பெரியா அப்படிங்கிற ஒரு எழுச்சி 1782. சரிங்களா? ரொம்ப முன்னாடியே மேற்கு வங்காளத்தில். சரிங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காமெடியான கிளர்ச்சி. சரிங்களா? மீர் நிதர் அலி அப்படிங்கிற 2 பேர் இந்த கிளர்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட்டிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஸ்லாமிய இந்த வகாபிஷத்தை சேர்ந்தவங்க. அவங்க தாடி வளர்ப்பாங்க இல்லையா, அவங்க தாடிக்கு ஒரு வரி போட்டிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இது மதம் மாற்றத்துக்கு எதிராக. மதம் மாற்றுவாங்க, நீங்கள் தாடி வச்சுருந்தீங்கன்னா மதம் மாற மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த தாடி வச்சவங்களுக்கு வரி கட்டணும் அப்படின்னு சொல்லி போடும்போது அந்த தாடி வரியை எதிர்த்து கிளர்ச்சி. தாடிக்கெல்லாம் வரி போட்டிருக்கானுங்க வெள்ளைக்காரன், கொடுமை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு கிளர்ச்சி, வேலுத்தம்பியோட கிளர்ச்சி, திருவிதாங்கூர் கழகம்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அதனால தான் இதை கொஞ்சம் பின்னாடி கொண்டு வந்திருக்கேன். இதோட தலைமை வந்து பார்த்தீங்கன்னா செண்பகராமன் வேலாயுதன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு கொஸ்டின் தான், குரூப் 1ன்னு நினைக்கிறேன், இங்கேயோ பார்த்தேன். சரிங்களா? ஆங்கில அரசோட தேவையற்ற நிதி வசூல் மற்றும் உள்நாட்டு சதி ஊழல் அதற்கு எதிராக நடைபெற்ற ஒரு கிளர்ச்சி. இவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா செண்பகராமன் வேலாயுதன். இவரை வந்து பார்த்தீங்கன்னா செல்லமாக வேலுத்தம்பின்னு கூப்பிடுவாங்க. இவர் திருவிதாங்கூர் ராஜ்யத்தோட தளபதி பொறுப்புலையும் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தோட படைத்தளபதியாகவும் இருந்திருக்காரு. 1798 மகாராஜா பாலவர்ம குணசேகர பெருமாள் அப்படிங்கிறோட மன்னர் வந்து ஆண்டுட்டு இருந்திருக்காரு. ஆனால் அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிரபலம் கம்மியாக தான் இருக்குது மக்கள்கிட்ட. ஏன்னா அவரோட வரி வசூல், அவரோட ஆட்சி முறை வந்து மக்களுக்கு அவ்வளோ பிடிக்கல. ஆனால் அவரை விட பிரபலமாக இருந்தவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலுத்தம்பி. இவரை வந்து பார்த்தீங்கன்னா மாவேலிக்கரை அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு தாசில்தாராக நியமிக்கிறாரு இந்த மகாராஜா. சரிங்களா? தாசில்தாராக நியமிக்கிறாரு. திப்பு சுல்தான் வந்து பார்த்தீங்கன்னா திருவிதாங்கூர் மீது படையெடுத்து வராரு அப்படிங்கிற, ஏன்னா திருவிதாங்கூர் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரங்க சப்போர்ட்டாக தான் ஆரம்பத்துல இருந்தே இருக்கும். சரிங்களா? இடையில வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாளையக்காரில் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் ஆப்போசிட்டாக திரும்பியிருப்பாங்க. நீங்கள் ஒரு நிலைப்பாடு இல்லாத ஒரு ஆட்கள். சரிங்களா? திப்பு சுல்தான் வந்து பார்த்தீங்கன்னா திருவிதாங்கூர் படையெடுத்து அடிக்கடி வருவார். படையெடுத்து வரும்போது நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர் உதவியை நாடி இருக்காரு. அப்போ ஆங்கிலேயர் என்ன பண்ணுவானுங்க, ஒரு ஒப்பந்தம் போட்டு வரி வசூல் பண்ணணும், எனக்கு பெருந்தொகையை வருஷம் கப்பமாக கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போடும்போது அதை ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ அந்த உடன்படிக்கையின் பிரகாரம் திப்பு சுல்தான் படையெடுத்து வரும்போது கொஞ்சம் ஹெல்ப்லாம் நடந்திருக்கு. அவர் படையெல்லாம் தடுத்து நிறுத்தும் போது இங்கே வருஷம் வந்தாலும் வரலைனாலும் கப்பம் கட்டி ஆகும். இதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட ராஜாவோட அமைச்சர்களான சங்கர நாராயணன் மற்றும் மாத்துருக்கன் அப்படிங்கிற அமைச்சர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஆங்கிலேயருக்கு விசுவாசமா அவங்களுக்கு அந்த தண்டத்தொகையை கட்டுறதுக்கோசரம் அதிக வரி வசூல் செஞ்சுருக்காங்க. அதிக வரி வசூல் செஞ்சால் அவங்ககிட்ட கொஞ்சம் பிடுங்கி நக்கி திங்கலாங்கிற ஒரு எண்ணம் தான். சரிங்களா? இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா மக்கள் பாதிக்கப்பட்டது இல்லாமல் அந்த மக்களோட ஒவ்வொரு ஏரியாவோட தாசில்தார் இருக்காங்களா, அவங்க 3000 ரூபா அரசுக்கு நிதி செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1808 3000 எவ்வளோ பெரிய அமௌண்ட்டுன்னு பார்த்துங்க. அப்போ அரசுக்கு நிதி செலுத்தும் போது கஜானா காலியாயிருக்கு. முதல்ல எல்லாத்திட்டையும் மக்களை கொடுமை பண்ணி அதிக வசூல் பண்ணியிருக்காங்க, வெள்ளைக்காரனுக்கு வரி கட்டியிருக்காங்க அந்த கப்பத்தொகை.
அந்த கப்பத்தை கட்டும்போது கஜானா காலியாக இருக்கு. கஜானா காலி ஆகும்போது தாசில்தார்ட்டையும் கொடுங்களான்னு தாசில்தாரும் 3000 கட்டணும்னு சொல்லும்போது வேலுத்தம்பி கழகத்தில் ஈடுபட்டிருக்காரு. கழகத்தில் ஈடுபடும் போது என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தலைக்குளம் இரணியல் அப்படிங்கிற 2 பகுதிகளை வந்து பார்த்தீங்கன்னா ஆயுதம் தாங்கி பெரும் படையை திரட்டி திருவனந்தபுரம் கோட்டையை முட்டுகிறார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொச்சியும் தாக்குறாரு. சரிங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு தாக்குதல் இது. கொச்சியும் தாக்குனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாலியத்தச்சன் அப்படிங்கிற ஒரு கொச்சியோட திவான் வந்து பார்த்தீங்கன்னா பாலியத்தச்சன் அப்படின்னு வேலுக்கு தம்பியோட சேர்ந்து அந்த கொச்சி கோட்டையிலையும் வெள்ளக்காரங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் இருக்காரு, மெக்காலே இருக்கார், கர்னல் மெக்காலே, அவரோட கோட்டையை வந்து தாக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாலியத்தச்சன் வேலுத்தம்பியை வந்து பார்த்தீங்கன்னா கைவிட்டதுக்கு அப்புறம் இவரோட படை பின்வாங்குது. வெள்ளக்காரன்ட்ட மாட்டி சாவதுக்கு விருப்பம் இல்லாமல் சரணடைய முடியாமல் இவர் என்ன பண்ணுறாரு, தற்கொலையே செஞ்சுக்கிறேன், நீங்களாம் என்னை பிடிச்சி சரணடைய முடியாதுன்னு தற்கொலை செஞ்சுக்கிறார். சரிங்களா, மிகப்பெரிய ரொம்ப முக்கியமான கேரளாவில் முக்கியமான ஒரு கிளர்ச்சி இது. சரிங்களா, தாசில்தாருக்கு கிளர்ச்சி இது, தாசில்தாராக இருந்து கிளர்ச்சி பண்ணவர். சரியா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூரத் உப்பு கிளர்ச்சி 1844-48 நடந்திருக்கு. உப்போட வரி ஏற்றிருக்காங்க. 50 பைசாலேருந்து ₹1 ஏற்றுனதுக்கு அப்புறம் ஒரு போராட்டம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வரியை திருப்பி வாங்கியிருக்காங்க. மறுபடியும் 4 வருஷம் கழிச்சு 48 மறுபடியும் வரி ஏற்றினோன்னே மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியான முறையில் மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி இது பண்ணியிருக்காங்க. சரிங்களா, உப்பு வரியோட ஏற்றம் தான் இது கிளர்ச்சிக்கான காரணம். சூரத் சாத்வீக போராட்டம் பின்னர் காந்தி மேற்கொண்ட சத்தியாகிரகங்களுக்கு முன்மாதிரியாக அமைந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கிளர்ச்சி இது சூரத் உப்பு கிளர்ச்சி. சரியா, இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கிளர்ச்சி பார்த்துட்டு இது எதுவுமே புக்கில் இல்லை. தயவு செய்து வீடியோ ஸ்டாப் பண்ணி நோட்ஸ் எடுத்துங்க. எதை வேண்டாலும் கேட்கலாம். இதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பும் பெருசு. இது இல்லாமல் இன்னும் சில கிளர்ச்சிகள்லாம் இருக்குது. அதை நான் உங்களுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகோ கழகம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மாப்ளா கிளர்ச்சி, தக்கான கலவரம்லாம் வரும்போது அதோட ஒன்றா சேர்த்துறேன். மிஸ் ஆன கிளர்ச்சிலாம் நான் அதில் சேர்த்துறேன். சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1840-50களில் வந்து பார்த்தீங்கன்னா மலபார் கிளர்ச்சி நடந்துச்சு. அதாவது மலபார் கிளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா மாப்ளா கழகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காந்தி வந்ததுக்கு அப்புறம் நடக்கும். அதுக்கு முன்னாடியே மலபார் கிளர்ச்சி ஒன்று நடந்திருக்கும். அதாவது அரேபிய பகுதியிலேருந்து வந்த மக்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மலபாரில் தங்கி திருமணம் செஞ்சுக்கிட்டு அங்கேயே அரபு வணிகர்கள் வாழ ஆரம்பிப்பாங்க. அவங்கள தான் மாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேருந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு வந்த பணத்தை இங்கே நிலத்தில் இங்கே கல்யாணம் பண்ணி இங்கே ஒரு நிலத்தை வாடகைக்கு வாங்கி விவசாயம் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. நிலமற்ற உழைப்பாளர்கள், சில்லறை வணிகர்கள். 1792 ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மலபார் அவங்க கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த நில உடைமை விவகாரங்களை மறுசீரமைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு லாபம் ஒன்றும் இல்லை. நிலத்துக்கான தனிநபர் உரிமையை இங்கேயும் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ முன்பிருந்த மரபு முறை நிலத்திலிருந்து கிடைக்கும் மொட்டை விளைச்சலை ஜன்மி அல்லது கணம்தார் அப்படிங்கிற சரிசமமாக பகிர்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் ஆங்கிலேயர் கொண்டு வந்த புதிய முறை வந்து பார்த்தீங்கன்னா ஜன்மிதா முழு உரிமையாளர்களாக இது பண்ணி அந்த கன்தார் அப்படிங்கிறவருக்கா இல்லையா அவங்ககிட்ட இருந்து தூக்கிட்டு குத்தகை விவசாயிகளை வெளியேற்றும் அதிகாரத்தை கொடுத்துருப்பாங்க. ஜன்மி வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தை குத்தகை கொடுத்துக்கலாம். அந்த அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குத்தகை காலங்களில் துரத்துறதுக்கான அதிகாரத்தை கொடுத்துருப்பாங்க வெள்ளைக்காரங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாப்பிள்ளைகளை மிகப்பெரிய அளவில் இடர்பாட்டுக்கு தள்ளியிருக்கும். அந்த விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் பாதிச்சிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நிலத்தை பெருசாக வந்து லேண்ட் வேல்யூஷன் ஏற்றி நிறைய சட்டத்துக்கு புறம்பான வரிகளை வசூல் பண்ணுறது, நீதிமன்றமும் காவல்துறையும் அந்த நில உரிமையாளர் ஜன்மிகளுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கும். ஸோ அவங்களால நசுக்கப்படுறதை ஏற்றுக்கொள்ள முடியாத மலபாரை சேர்ந்த மாப்பிள்ளைகள் கிளர்ச்சியில் ஈடுபட்டிருப்பாங்க. 1849 ஆகஸ்டில் மஞ்சேரி அப்படிங்கிற பகுதியிலும், 51 குளத்தூர் அப்படிங்கிற பகுதியிலும், அப்புறம் 52 மட்டனூர் அப்படிங்கிற கிளர்ச்சியிலும் ரொம்ப தீவிரமான கிளர்ச்சிகள். அதுக்கப்புறம் ஆங்கிலேய ஆயுதப்படைகள் கிளர்ச்சியை அனுப்பப்பட்டு கிளர்ச்சிகள் முடிவு கொண்டிருக்கும். ரொம்ப கொடூரமாக தான் அடக்கியிருப்பாங்க. இந்த கிளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா 20 ஆண்டுகளுக்கு மேலே நடந்திருக்கும். அதுக்கப்புறம் 1870 இவங்க மறுபடியும் கிளர்ச்சியில் எழுந்துச்சு, மறுபடியும் கிளர்ச்சி நடந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் கிளர்ச்சி 1900களில் காந்தி வந்ததுக்கப்புறம் அந்த 20-21 காலகட்டங்களில் இந்து முஸ்லீம் கிளர்ச்சியாக மாறி இருக்கும். சரியா.
இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழங்குடியினர் கிளர்ச்சி முடிஞ்சிச்சு. நிறைய கொண்டு வந்திருக்கு உங்களுக்கு. பேஜாக வந்து பார்த்தீங்கன்னா இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 பேஜ் வரும். ஆனால் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேஜ் தான் இருக்கும். 3 பேஜ் இல்லை 4 பேஜ் தான் இருக்கும். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே அவுட் சோர்ஸ் அங்கங்கேருந்து அப்படியே இது பண்ணி அப்படியே ஆர்டராக கொண்டு வந்திருக்கும். அதெல்லாம் ரொம்ப மிகப்பெரிய உழைப்பு இதுக்கு பின்னாடி இருக்கு. தயவுசெய்து இதை பயன்படுத்தி சரியா. ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். இந்த பாடத்தோட அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1857 பெருங்கலகம் வரும். சரிங்களா. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அந்த வீடியோ பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பற்றிய கமெண்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரியா. தேங்க்யூ.